ஹாய் நண்பர்களே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டியூட்டி இல்லை. நைட்டு லேட்டாக தான் வந்தாங்க. நைட் லேட்டாக வந்தனால இப்போ எப்படி சொல்கிறது, நேற்று 9 மணிலாம் வந்துட்டேன். ஆனால் டியூட்டி போட்டுன்னு இருந்தாங்க, எடுக்க முடியல. சரி, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பாத எப்படி டியூட்டி எடுக்கிறது? ஓகேங்களா, சென்னையிலேருந்து கிளம்புனா தான் நம்ம டியூட்டி எடுக்க முடியும். ஓகேங்களா, சென்னையிலேருந்து கிளம்பாதான் நம்ம எப்படி டியூட்டி எடுக்குது சொல்லுங்க பார்ப்போம். அதனால் டியூட்டி காலையில் வரலும் போட்டாங்க. ஓகேங்களா, லோக்கல் ட்ரிப் நிறைய வந்துச்சு. அதாங்க அந்த பகவதி அம்மன் கோயில். ஓகேங்களா, அந்த கோயிலுக்கு தான் ஒரு 4 நாளாவது போனோம். சின்ன வயசில் நிறைய தடவை போயிருக்கேன், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு மலை. ஓகேங்களா, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்படி காட்டுறேன். எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாங்க. எனக்கே தெரிய மாட்டேங்குது ஜூம் பண்ணோன்னே. இப்போ தெரியுது பாருங்க. எனக்கே தெரிய மாட்டேங்குது ஜூம் பண்ணோன்னே. இப்போ தெரியுது பாருங்க. அதான் பகவதி அம்மா மலை. ஓகேங்களா, எல்லாம் கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க. ஓகேங்களா, காலேஜ் கிரவுண்டில் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க பொழுது. நம்ம போவோங்க. எங்கடா போகிற வினோத்தனா, இன்னும் காலிலேருந்து சாப்பிட்லங்க, மதியமும் சாப்பிட்ல. ஓகேங்களா, வீட்டில் சாப்பாடு இருக்குது. எப்படி சொல்கிறது, வேலை இல்லைன்னும் போது வேலை அதாவது நேற்றே எடுத்துலன்னு பார்த்தேன். சரி, ஓனர் 4 மணி பிக்கப் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா பிக்கப்பு இல்லைன்ட்டாரு. ஓகேங்களா, அப்புறம் யார்கிட்ட ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் குரூப்பில் வேக்கண்ட் போட்டு அப்புறம் குரூப்லேருந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா, இப்போ வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பக்கம் இப்போ டபுள் மைக் வச்சுட்டாங்க. இதில் 2 மைக் இருக்குங்களா, அதனால 2 மைக்குமே தூக்கி வச்சுட்டேன். அதனால இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக காற்று சவுண்டு. இதில் 2 மைக் இருக்குங்களா, அதனால 2 மைக்குமே தூக்கி வச்சுட்டேன். அதனால இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக காற்று சவுண்டு, பேசுறது வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது. ஓகேங்களா, இப்போ 2 மைக் வச்சிருக்கேன். வேற லெவலில் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் 2 மைக்கு. ஓகேங்களா, ஒரு மைக்கில் மட்டும் பஞ்சு போட்டிருக்கேன், ஒரு மைக்கில் பஞ்சு போடல. ஒன்று வந்து இதுவாகிடுச்சு, அந்த கிளிப்பு வந்து தனியாக கைண்டு விழுந்துச்சுங்க. எனக்கு அதுவே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, வர வர ரொம்ப போர் அடிக்குதுங்க. தனி அதிகமாக விரும்புகிறேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஃபோன் பண்ணி பேசலை, வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டேன் ஃப்ரெண்டுக்கு. திருவண்ணாமலை வீடியோலாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவங்க வீட்டில் பார்த்தா தப்பாக நினைப்பாங்களாம். ஓகேங்களா, அதனால வேணாம். அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்குங்க தேவையில்லாத, நம்மளால அவர் லைஃப் நம்ம இது பண்ண விரும்பலை. என்னோட போட்டோம். ஓகேங்களா, எது வந்தாலும் அவர் இதுலையும் என்னோட போட்டோம். ஓகேங்களா, எது வந்தாலும் அவர் இதுலையும் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இதுக்கப்புறம் பேசாதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னா பூஸ்ட் கொடுத்துட்டு சும்மா வேணா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பலான்னு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு ஒன்று போகலான்னு பார்க்குறேன், போக முடியுமான்னு தெரில. நம்ம கடையில் என்ன கடை, இன்னைக்கு சண்டே ஆஃப் டேவா? சோழி முடிச்சிட்டாங்க. தெரியாதான் போச்சு, சோழி முடிச்சிட்டாங்க. சரி, சித்ராவில் போய் காஃபி இந்த கடையெல்லாம் குடிப்போம். ஓகேங்களா, கடை இன்னைக்கு லீவ் விட்டுறாங்க, சண்டேன்றதே மறந்துட்டேங்க. எப்பவுமே சனி ஞாயிறுல டியூட்டியில் இருப்பேன். இன்னைக்கு டியூட்டியே இல்லைன்றதுனால ஒரு மாதிரி போர் அடிக்குதுங்க வாழ்க்கை. பணம் இருந்தால் வினோத்து அப்படின்ற மாதிரி இருக்கு. பணம் இல்லைன்னா அவ்வளோதான் போலுது, வாழ்க்கையே வெறுப்பாயிடுது. வர வர ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசத்துக்கு கூட விருப்பம் போட மாட்டாங்க. பணம் இருந்தா பேசுறாங்க, பணம் இல்லைன்னா பேச மாட்டாங்க. என்னடா வாழ்க்கை இது? இப்படியே போச்சுன்னா தனிமைதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடும் பொழுது நம்ம வாழ்க்கை. எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அவர் ஃபோன் பண்ணார், நான் எடுக்கல. ஓகேங்களா, எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து யார் விஷயத்துலையும் தேவையில்லாமல் தலையிட மாட்டேங்க. நம்மளுக்கு தேவையில்லாத. ஓகேங்களா, நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு, மண்டக்குள்ள, வீட்டுக்குள்ள. ஓகேங்களா, சொந்தக்காரனுக்குள்ள. ஓகேங்களா, நம்மளுக்கே ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இவராருக்கு ஹெல்ப் பண்ண நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் பணம் வச்சிருக்கவங்க அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நான் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அப்படி நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது.
ஓகேங்களா. எப்போ திரும்ப அதை புரிஞ்சுங்க, நான் கடன் ஆகிட்டு யாருக்கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கணும் அவங்க கிட்ட போய் நின்று பாருங்க, அதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்குங்க, மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகேங்களா. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அவங்க எங்கள் சொந்தக்காருக்கு 2 லட்சம் ரூபாய் காசு தரணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஒன்றுமே புரியலங்க வாழ்க்கையே. ஒரு வருஷம் தான் இருக்குது, 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே போயிட்டுருக்கு, வர வரலாம் போவோம், முட்டி மோதும் அவ்வளோதான். எவ்வளோ மோத முடியுமோ மோதிக்க வேண்டியதுதாங்க. நீ ஜாலியாக இரு கடவுளே, ஜாலியாக இருக்கிற. ஆனால் இந்த கடவுள் எப்படி தெரியுமா, எல்லாரையும் படைச்சிட்டு எல்லாருக்கும் இதாண்டா தலை வச்சுன்னு எழுதி வச்சுட்டு என்னை தேடி நீ வந்தா உனக்கு என்னை தேடி நீ வந்தா உனக்கு சந்தோஷம், என்னை தேடி வரலன்னா உனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு செலவாக பண்ணிட்டாருங்க. அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, இந்த தெருவில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், அவன் வீடு வந்து இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. நான் இந்த தெருவில் ஏன் அதிகமாக வரேன்னா, இந்த தெருவில் அவனை பார்க்கறதுக்கு தான் வருவேன். R15 பைக் வச்சிருக்கும் போது அவன் கூட தான் பழகிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அவனும் டிரைவர் தான். ஓகேங்களா. இடையில வந்து இறந்துட்டான். ஓகேங்களா. ஆக்சிடென்ட்ல வந்து பனோட்டை தாண்ட போயிட்டு இருக்கும்போது இறந்துட்டான். அவன் எப்படி இறந்தான்றது இன்னைக்கு வரலையும் யாருக்குமே தெரியல. அவங்க மாமா கூட தான் 2 வீலர்ல போயிருந்தான். யதார்த்தமா ஏதோ வண்டி வந்திருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த பனோட்டை டர்னிங்ல புத்தியில ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட். அவங்க மாமா மட்டும் ஏதோ லைட்டான காயங்களோட தப்பிச்சிட்டாரு. ஓகேங்களா. ஆனா அவன் சாவுக்கு என்னால வர முடியலங்க. நான் அந்த டைம்ல வந்து பெங்களூர்ல மாட்டிக்கிட்டேன். அதான் மைசூரு ஊட்டி போயிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த டைம்ல வந்து நான் மாட்டிக்கினேன். அந்த டைம்ல வந்து நான் அங்க மாட்டிக்கினதுனால என்னால வர முடியல. ஐயா அப்போ நான் சொன்னேன் குரூப்ல வந்து சொல்லிட்டேன். குரூப் யாரும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி, ஆனா நம்மளால முடிஞ்சது 100 ரூபா 50. ஓகேங்களா. எவ்வளவு பேர் உதவுறாங்களோ உதவிட்டோம். அவன் இது வரலாம் செஞ்சான்றது முக்கியம் இல்லைண்ணா, நம்ம கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்தான். ஓகேவா. நம்மளால முடிஞ்சது ஒரு டொனேஷன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு குரூப்ல இருந்தவங்க அண்ணனுங்களாம் அவரே வாய்ஸ் போட சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு, அதான் என் ஃப்ரெண்ட் இறந்தாரு பார்த்தீங்களா, அவர் ஃபோட்டோவை போட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஆனால் குரூப்பில் போட்டு நீங்கள் வாய்ஸ் போட்டுருண்ணா, நான் போட்டால் தப்பாக நினைப்பாங்கண்ணா. அவனும் டிரைவர் தானே, டிரைவரை நம்ம எல்லாரும் மதிப்போண்ணா, நம்மளும் டிரைவராக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டேங்க. ஒரு சமோசா ஒரு பூஸ்ட்டு. ஓகேங்களா. 50 ரூபா கொடுத்தேன், 10 ரூபா பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியலங்க, ரூட்டை மறந்துட்டேங்க. இப்போ அமர்தி போயிட்டு அமர்தியில் நிறைய எப்படி சொல்கிறது, அமர்திக்கு போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தனியாகவே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேங்க. வாழ்க்கையில் யாரையுமே எங்கேயுமே கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போனால் நம்ம தான் தனியாக போகணும். ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, கோவாவுக்கு போன மாதிரி தனியாகவே போ நீ எங்கே போனாலும் இதுக்கப்புறம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. ஓகேங்களா. கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். போனவொன்னே ரிட்டர்ன் ஆகிடலான்னு பார்ப்பாங்க. நம்ம வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, போனவொன்னே நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா. அமர்தி எப்படி போகிறதுன்னு ரூட்டு மறந்துட்டேன். 1 நாள் ஆச்சா, அதனால ரூட்டு மறந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். புத்திக்கையே போயிடலாமோ, வேணாம் அப்படியே போயிடலாம் ரைட் எடுத்து அப்படின்னு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகி இறக்கணும்னு. என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து எல்லாருக்கும் தலைவிதி. தலையில் என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா. யாராலையும் மாற்ற முடியாது. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சாமான் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என் கூடயே சுற்றுவாங்க எப்போ பாரு. கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன், வீடியோலாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அவங்க வீட்டுக்காக வரும்போதெல்லாம் ஒரு டைம் நினைப்பேன். ஏன்னா ஃபோன் பண்ணால் எடுப்பான். ஓகேங்களா. ஒரு டைம் எடுக்க மாட்டான், ஒரு டைம் எடுப்பான். ஆனால் அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நினைப்பேன் ஏன்னா அவன் வீட்டாண்ட வந்து போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க இல்லைங்களா, அவன் இறந்துட்டான்னு. அது என்னால் இப்போ நம்ப முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஓகேங்களா. நான் அவங்க வீட்டில் போய் அவங்க அக்கா கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாருக்கும், அவங்க அம்மா தெரியாது பேசுனதில்லை, அவங்க அக்கா கிட்ட நிறைய பேசியிருக்கேன். ஓகேங்களா. அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய டைமு. ஆனால் இப்போ வரலாம் என்னால் அவன் இல்லை வேணாம் அப்படியே போயிடலாம் ரைட் எடுத்து அப்படி போய் அங்கே சாப்பாடு வேணாம், பட்னியாக இருக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறேன். சாப்பாடே வேணாம்.
இதில் ரைட் எடுத்தேன்னா பெட்ரோல் போகணும், போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் போயிட்டு ரைட்டில் இதில் ரைட்டு போய் அடுத்த ரைட்டு எடுத்து திரும்பி அகைன் ஒரு ரைட் வரும், அதுலேருந்து ஒரு ரைட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதில் ரைட் எடுத்தோன்னா இதுவாக போயிடலாம். அமர்தி ரோட்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது மலைக்குள்ளே. அந்த கோயில் போகணுன்னு ரொம்ப நாளும் ஆசைப்பட்டிருந்தேன். அன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த கோயில் தான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம தனியாக போகணும்னு வச்சுங்க, எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ஓகேங்களா ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். நம்ம யாருன்னா கூப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, மைண்ட் செட் எப்படி இருக்கும், வீட்டுக்கு போகணும், எங்கன்னா போகணும், என்னால் வர முடியல அப்படின்னு வாங்க. நம்ம தனி மேலே போனோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு கேள்வி கேட்க போகிறது இல்லைங்க, நம்ம அப்பா அம்மா தவிர. ஓகேங்களா, ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் கேள்வி கேட்க போகிறாங்க, இல்லைன்னா வேறு யாரும் நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் உண்மையாக R15 வித்துட்டதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. R15 எம்டி வித்த ரீசன் பார்த்தீங்கன்னா, அது ஏன் விற்றேன்னா எனக்கு அதில் ஏபிஎஸ் டிஎல் சேனல் ஏபிஎஸ் இல்லைன்னு விற்றுட்டேன். ஓகேங்களா, BS4 ஓகேங்களா, அந்த டிஎல் சேனல் ஏபிஎஸ் இல்லைன்னா இந்த இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து போய் பிரேக் வச்சா வாரி விட்டுச்சுங்க. ஓகேங்களா, பேக் பிரேக் வச்சனால பேக்கு ஃப்ரண்ட்டு ஓகேங்களா 2 பிரேக் வச்சேன். ஏன்னா அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இல்லைங்களா, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கனால அடிச்சனால பிரேக் அடிச்சனால வாரின் போய் விழுந்தேன். ஓகேங்களா, டாடா ஏசியில் விழுந்துட்டு இருக்கேன், ஜஸ்ட் மிஸ். அதாவது எப்படி சொல்றது, ஃப்ரண்ட் ஒரு பொசிஷனுக்கு பேக் ஒரு பொசிஷன்ல திரும்பி நிற்குது, ரைட்டுங்களா. அதனால வந்து தனியாக 40லயே அந்த நிலைமை. ஓகேங்களா, ஒரு 60-80 நீர் இல்லாம ஸ்கிட் ஆயிடுச்சுங்க வண்டி. ஓகேங்களா, இன்னும் ரீசன்க்கு ஸ்கிட் ஆயிடுச்சுங்க எனக்கு தெரியலங்க. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, போறா இந்த வண்டியே வேணாடான்னு அதில் வித்துட்டு தான் டியூவல் சேனல் ஏபிஎஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் R15 போய் அந்த வண்டி விற்று பாதி விற்றுட்டு 7000 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு அந்த வண்டி எம்டி. ஓகேங்களா, MT-15 BS4 அப்படியே வாங்கி விற்றுட்டு R15 எடுத்தேன். R15 எடுத்து அக்கா கடை இருந்தாங்க, ஹோட்டலே போடலங்க இன்னைக்கு. R15 எடுத்து ஸ்டோர் விட்டு வரேன், நானும் என் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா, அதான் இப்போ இறந்தான் பார்த்தீங்களா, அவன் நானு தான். ஓகேங்களா, ஸ்டோர் விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரேன். அவன் வந்து என்ன பண்ணான், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா R15 எடுக்கும்போது ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஓட்டணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், பெட்ரோல் போகிறதுக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல பெட்ரோல் போகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, எடுத்துட்டு போனவொடனே நான் என்ன பண்ணேன், நான் போயிட்டு வரேங்க பெட்ரோல் போன நிலைமைக்கு போகிறோம். ஒரு நாள் பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சாப்பாடு செலவு ஆகுது. ஒரு காலையில் வேலைக்கு காலையில் டிஃபன் செலவு 50 ரூபா 100 ரூபா ஆகுதுண்ணா. அது யாராவது கொடுப்பாங்கண்ணா. இது வந்து நம்ம வந்து நம்மளாம் எடுத்துட்டு போறதில்ல, நீ வந்து அதை போய் எடுத்துட்டு போய் கொடுத்து நீ அதை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு போட்டோவோ எடுத்து போடணும்னு அவரு வேணாண்டா, அது வேணா தப்பா நினைப்பாங்கடா அப்படின்னு விட்டாரு. ஓகேங்களா, அவர் வந்து அவர் வாய்ஸ் போட்டு நான் அப்லோட் பண்ணதுல 8000 7,000 கலெக்ஷன் ஆச்சு. ஓகேங்களா, ஏதோ நான் சொன்னேன் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு. ஓகேங்களா, என்னால் முடிஞ்சது நான் 100 ரூபா கொடுத்தேன். ஓகேங்களா, மாலை வாங்குற காசு வச்சுங்களேன், நேரில் நின்று என்ன பண்ணியிருப்போம், ஒரு மாலை வாங்கிட்டு போய் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு வந்தாங்க. ஓகேங்களா, கைக்கு வந்த லவ் மேரேஜ் தான். ஓகேங்களா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃப் வந்து 2வது வந்து கன்சீவாக இருக்காங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு அவனே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறக்கணும்னு. என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து எல்லாருக்கும் நிறைய பேசியிருக்கேன். ஓகேங்களா, அவன் வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய டைமு. ஆனால் இப்போ வந்து என்னால் அவன் இல்லைன்றது ஏற்றுக்கவே முடியல. அதாங்க வாழ்க்கையோட அடுத்த கட்ட சூழ்நிலை இப்படிதான் இருக்கிறது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு செகண்டும் வந்து முடிஞ்ச அளவு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் போலுங்க, பிடிக்காத மாதிரி வாழ்ந்துட்டு போக முடியல நம்மளுக்கு. அதாவது இருக்கிற வரலாம் சந்தோஷமா இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இருக்கிற வரலாம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரலாம் சந்தோஷமா இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லை, இப்போ போயிட்டு இருக்கான், அடுத்த செகண்ட் இருக்கிறானன்றதே தெரியாது இல்லை. இதுதான் வாழ்க்கை இல்லை. எவ்வளோ கோடி சொத்து வச்சிருந்தாலும் ஒரு செகண்ட் தான். ஒன்றும் இல்லை, நேற்று சாய்நாதபுரத்தில் 2 வீலரும் பஸ்ஸும் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சாய்நாதபுரத்தில் நடந்தது சம்பளம். ஓகேங்களா, நேற்று காலையில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், பேரிகார்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சாய்நாதபுரத்தில் வந்து ஒரு பஸ்ஸும் ஒரு ஆட்டோவும் நேரம் மோதிட்டு இருக்கு. ஓகேங்களா, நேராக இல்லை சைடில் கிராஸ் ஆகும்போது மோதி சென்டரில் ஒன்றும் வேகமாக போய் நடந்துடலாம், இல்லை ஸ்லோவாக பார்க்காம நடந்துடலாம். ஓகேங்களா, 2 பேருமே டிரைவர் என்னன்னா. ஓகேங்களா, யார் மேலே தப்புன்னு தெரியல. இதில் வந்து +2 ஸ்டூடெண்ட் வந்து கிராஸ் ஆகும்போது
அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து லேடிஸ் தான். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்டு. அவங்க மேலே ஆட்டோ பஸ்ஸு இது ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, மோதிட்டு இருக்கு. மோதினோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கே சிவா காசு பாரு தாண்டி போயிட்டுருக்கானா சூப்பரு. ஆட்டோவும் பஸ்ஸும் மோதிட்டு இருக்கு. அவங்கள காப்பாற்றி ஆட்டோவில் காப்பாற்றலான்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்பாட் அவுட்டுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நினச்சி பார்த்தா அவர் என்ன பண்ணார், பெட்ரோல் போகிறதுக்கு அந்த ஷோரூம்ல வந்து பெட்ரோல் போகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு போனோடனே நான் என்ன பண்ணேன், நான் போயிட்டு வரேங்க பெட்ரோல் போகிறதுக்கு அப்படின்னு வண்டி ஷோரூம் விட்டு எடுத்தது ராவலமா ஏமாண்டமான்னு தெரில. ஓகேங்களா, நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு தெரில. வண்டி ஷோரூம் விட்டு எடுத்தவொடனே அடிபட்டுச்சுங்க. அப்படியே மனசே மாறிடுச்சு. ஆஹா, யாரு மேல, என் மேல தப்பே இல்லைங்க. ஓகேங்களா, நான் ஷோரூம் விட்டு வெளியில வந்து அப்படியே ஆப்போசிட்ல கிராஷ் ஆகி பெட்ரோல் பங்க்ல போடணும் பெட்ரோல். ஓகேங்களா, எடுத்துட்டு வந்து டூல வேற பார்க்காம வந்து இஷ்டாரு. ஓகேங்களா, ரைட் சைடு வந்து பிரேக்ல பிளஸ் வந்து டிஸ்கில் அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னா நான் ஷோரூம் எடுத்துட்டு போய் மாற்றி கொடுங்க. பத்தாத்துக்கு ஒரு இந்த பிளாஸ்டிக் மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, அது எப்போ மாற்றி கொடுங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் ஆகாம மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா, ரிஜிஸ்டர் ஆகலாம் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் ஆகலை. ஓகேங்களா, நான் அதை மாற்றி கொடுங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்தேன், மாற்றி கொடுக்கல. ஓகேங்களா, அப்புறம் வண்டி என்னை கேன்சல் பண்ணிடுங்க. எனக்கு வண்டி எடுத்த மாதிரி நம்ம இன்னும் ட்ரெண்டிங் ஆகி பல கோடி சம்பாதிக்கிற மாதிரியே நினச்சின்னு பல விஷயம் வர மாட்டேங்குது, ரீச்சும் ஆக மாட்டோம். இப்படியே போகிறது நம்ம வாழ்க்கை. எதை நோக்கி கொண்டு போயிருக்குதுன்னு தெரியலங்க. ரீச் ஆக போறதில்ல, பல விஷயம் ஏற போறதில்ல. கடைசி வரும் சிங்கிளா கம்மிட்டட் ஆகாம சிங்கிளாவே சூப்பரா டைப்புள்ள அப்படின்ற மாதிரி சுத்திங்கிறேங்க. ஃப்ரெண்டும் இல்ல, அச்சு போட்டா கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஓகேங்களா, சொந்தக்காரங்க கேட்டா உன்னை யாருமே இந்த விஷயத்துல தலைவர சொன்னாங்களா, நீயே போய் மாட்டீங்கல்ல, நீயே கஷ்டப்பட்டுவா அப்படின்னாங்க. இதுதான் குவாரிங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஏகப்பட்ட குவாரி இருக்கு. அதாவது குவாரின்னா பல்ல எடுத்து பூமிக்குள்ளே போயிடுவாங்க, அதுதான் குவாரி. ஓகேங்களா, பாரெல்லாம் வெடி வச்சு எடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு அதில் கூட வேலை செஞ்சாங்க. வேற ஒரு ஃப்ரெண்டு அவங்க இப்போ வேன் ஓட்டுறான். அந்த வேன் ஓட்டுற வேலை இல்லைன்னா பொலேரோ ஓட்டும். அந்த வேன் ஓட்டுற வேலை இல்லைன்னா அழகாக இதில் குவாரியில் இது பண்ணுவோம். ஓகேங்களா, குவாரியில் வெடி வச்சு ஃபோன் அடிச்சபடியாகவே இருக்கு. 50 கிலோமீட்டரு 100 கிலோமீட்டர் வந்து வண்டியில் உட்காந்துட்டு போக முடியலங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. GS4 GS6 சரி எம்டி. ஓகேங்களா, 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு காசுக்கு. MT 15 அப்பா 2 லட்ச ரூபா இருந்தா ரெண்டு சவரம் தங்க நகை வைக்கலாம் பொழுது. அது இல்லாம தான் நிறைய பேர் EMI கொடுக்குறாங்க, EMI வாங்கிடுறாங்க. நானும் அப்படிதான். ஆனா மிடில் கிளாஸோட லைஃப் ஒரு பெரிய சூப்பர் பைக் வாங்கணும்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கனவு ட்ரீம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா. ஒரு பைக் வாங்கினா கூட அதை கெட்டா வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசை இல்லைங்களா. R15 MT. ஓகேங்களா, ஏன்னா அப்பாச்சி எல்லாம் வந்து யாரும் லைக் பண்ணலங்க மக்கள். இப்போ 3 லட்ச ரூபா மேல போயிடுச்சு அப்பாச்சி. ஓகேங்களா, 3.5 லட்ச ரூபாய். ஓகேங்களா, அந்த ரேட்டுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா இங்க 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிங்களா காரில் வெடி வச்சு எடுப்பாங்க. இந்த பக்கம் போனால் தெனாத்தூர் தானே வரும். நானே மறந்துட்டேங்க ரூட்டு, எங்க போயிருக்கிறதுனே தெரியல. அமர்த்தி ரூட்டு வரும்னு நினைக்கிறேன். அரசம்பட்டு, ஆமா அந்த பக்கம் வரும்ல, கண்ணம்பாக்கம் கன்னியாகுமரி சைடு தானே இருக்குது அமர்தி ரோடு. இந்த பக்கமா வருமோ அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த வண்டி வித்துட்டேங்க. அம்மன் கோயில் பார்த்தீங்களா, பச்சை அம்மன் கோயிலா, வேற லெவல்ல இருக்குங்க. கொஞ்ச நாள்ல அந்த வண்டி வித்துட்டேன். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு பேக் பெயின் ரெஸ்ட் பெயின் எல்லாமே வந்துச்சு, கோவாக்கு போக முடியல. ஓகேங்களா, அதனால வித்துட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக MT 15 போனோம் பார்த்தீங்களா, அதுவும் GS4 தான், சிங்கிள் சேனல் ABS. ஓகேங்களா, டூவல் சேனல் ABS இல்லை. என்ன பிரச்சனைனா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக் விட மாட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கம்ஃபர்டபுளா ஒரு பைக் விட மாட்டாங்க. இப்போ ஸ்பெண்டர்ல எப்படின்னா கம்ஃபர்டபுளா நம்ம 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட அசால்ட் ஆடிடலாம். இல்லைன்னா சீட்டு மட்டும் சின்னதாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேங்க, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வண்டியே இன்னைக்கு வந்து போனால டியூட்டி வந்துச்சாங்க. வேற லெவலுங்க. அப்பா இன்னைக்கு எப்படியாவது டியூட்டிக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறோம். 9 மணி பிக்கப் இருக்கான். ஓகேங்களா, அதாவது 9 போயிடலாம். 9 மணிக்கு இப்போ ட்ராப் பார்த்துன்னு வராராம். பார்த்துட்டு சொன்னார்னா அதுக்குள்ள நம்ம ட்ராப் பார்த்துக்கிறதுக்குள்ள அந்த கோயில் போயிட்டு வந்தோம்னா வேலை முடிச்சிடும். ஓகேங்களா, லாக் ஆச்சு, டியூட்டி ஆச்சு. வீடியோ கட் ஆகிட்டு இருக்குங்க, ஃபோன் பண்ணிக்கிறாரு, கட் ஆகிட்டு இருக்குங்க வீடியோ. அது கூட பிரச்சனை இருக்குங்க.
ஐஃபோன்லேயும் சரி சாம்சங்லேயும் சரி ஃபோன் பண்ணால் வீடியோ கட் ஆகிடுதுங்க. அதே மாதிரி எதனா வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் வீடியோ கட் ஆகிடுது. நாங்கள் பண்ணுறது கஷ்டப்பட்டு ஒரு வ்ளாக் எடுக்கலான்னு பார்க்குறேன். நம்மனா கோபுர கேமரா வச்சுன்னு ஏதோ ஒரு ஃபோனை வச்சு அதுலேருந்து வ்ளாக் பண்ணி வாய்ஸ் போட்டு எடுத்து எடிட்டிங் பண்ணி நம்ம ட்ரெண்டிங் ஆகி பல கோடி சம்பாதிக்கிற மாதிரியே நான் ஓகேங்களா. BS4 கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிக்காக தான் இருக்குது ஓகேங்களா. BS6ல் ஓகேங்களா, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அமர்தி ரோடு இல்லையா, இது கிடையாதுங்க, இது அடுங்குமலை போகிற ரோடு ஓகேங்களா. அடுத்தது அமர்தி ரோடு வரும், நம்ம உள்ள போயிட்டு வரலாம். என்னன்னா BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல் வந்து எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குதுங்க. எல்லாமே காசு கோசம் ப்ரைஸ் கோசம் எல்லாமே ஓகே, மைலேஜ் கோசம் ஃபீச்சர் இருக்கணும், ஆனால் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பொல்யூஷன் கோசம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க, நாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் BS4ல் அப்படி இல்லைங்க. பவரு ஓகேங்களா, கம்ஃபர்டபுளு ஓகேங்களா, டயரு பெருசு ஓகேங்களா எல்லாமே. ஆனால் என்னன்னா BS4ல் இருக்கிற பிக்கப்பு BS6ல் இல்லை ஓகேங்களா. ஏகப்பட்ட ஃபியூச்சரில் கட் பண்ணிட்டாங்க BS6. எம்மாலே நிறைய கிடைக்குது ஓகேங்களா. R15 MT ஓகேங்களா, அது பாருங்க ஆப்போசிட்ல MT வருது பாருங்க. என்னன்னா லேடிஸ் கம்ஃபர்டபுளா உட்கார முடியல ஓகேங்களா. எப்செட்ல இருக்கிற கம்ஃபர்டபுள் MTல இல்லை ஓகேங்களா. எப்செட்ல அந்த சீட்டு கம்ஃபர்டபுள்லாம் தூக்கி MTல கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா, நீங்க எவ்வளவு லாங் ஆனாலும் நம்பி போகலாம் ஓகேங்களா. ஆனா இதுல அந்த மாதிரி நம்மளால நம்பி போக முடியலங்க MTல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஓகேங்களா. லைட்டு ரொம்ப வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் MTல ஓகேங்களா. MTலையும் சரி R15லையும் சரி. ஒரு ப்ரொஜெக்டர் கொடுக்குறாங்கன்னா ப்ரொஜெக்டர் அந்த அளவுக்கு பவராக இருக்கணும். பவர் வந்து எங்க சொல்றதுன்னா IBMல பவர் இருக்கு ஓகேங்களா. ரோட்ல இந்த லைட்டு வானத்துல செலவுப்பட்டா ரோட்ல விசிபிலிட்டியே இல்லைங்க. ரோடு வந்து இருந்து நைட்ல தேடணும். அதுவும் ஆப்போசிட்ல கார் வந்துச்சுன்னு வச்சுங்க, ரோடே காணாம போயிடும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை MTல ஓகேங்களா. R15ல அதே தலை இதுதான். ஸ்ப்ளெண்டர்ல அதோட சூப்பரா இருக்கும் லைட். அப்படியே எப்படி சொல்றது, 4 கார் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் லைட்டு. காத்துதான் ஓவரா அடிக்குது, எப்படி விண்டர்ல சவுண்டு. இன்னும் 40ல தான் போயிட்டு இருக்கேன், அப்படியே வேற லெவல்ல சவுண்ட் அடிக்குது, காத்தடிக்குது புஷ் புஷ்னு. ரூட்டு மறந்துட்டேங்க. இப்போ நான் வேலூர் போனோம். இப்போ நான் எங்கடா போயிருந்தேன்னா பெண்ணாத்தூர் போயிருந்துக்கிறேன். ஆமா ஆமா, அப்படியே போயிருக்கலாம்ல. அமௌண்ட் இப்படியானா வந்த இப்படி போனா கண்ணமங்கலம் போய் திரும்பி வருமே. ஆமால மறந்துட்டேங்க, இப்படி போனா கண்ணமங்கலம் போய் வருமே. அப்படியே போனா கிட்டியா போயிடலாம். அப்படி போலாமா இப்படி போலாமா, இப்படி போய் சுற்றி வரும், இப்படி போனா இப்படி போய் அப்படி வரும். இப்படி போனா மழையெல்லாம் ரசிச்சுட்டு போலாம். அவர் ஃபோன் பண்ணா பார்த்துக்கலாம் விடுங்க, இப்படியே சுற்றிடலாம். எனக்கு எப்படி சொல்றது, இப்போ ஸ்பெண்டர் அளவுக்கு பாருங்க, ஸ்பெண்டர் அளவுக்கு வருமா கம்ஃபர்டபுள், சூப்பராக இருக்குங்க கம்ஃபர்டபுள். எனக்கு அந்த MT ஓடிட்டு என் வண்டி ஏதோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு என் வண்டி ஓட்டுறதுக்கு. MT-15 ஓட்ட அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரேக்கிங்லேயே எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல ஓகேங்களா. மைலேஜ் உண்மையா MT-15 நல்ல மைலேஜுங்க. R15 சூப்பர் மைலேஜ் தான் ஓகேங்களா. சஸ்பென்ஷன் வந்து BS6 கம்பேர் பண்ணும்போது BS4 வந்து சூப்பரா இருக்கும். BS4ல வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். BS6ல கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா. பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி. BS6ல வந்து கம்மி பண்ணிட்டாங்க சஸ்பென்ஷன். ஏன்னா USB போர்ட்ஸ் கொடுக்கணுன்றதுனால நம்ம வண்டிகளுக்கு மாற்றணுன்றதுனால சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனா நான் R15 வச்சிருக்கும்போது ஒரு தடவை கூட கீழே விழுந்ததா சரித்திரமே இல்லைங்க. ஏன்னா R15ல ஃபியூச்சர் பாருங்க, டியூவல் சேனல் ABS, RRன்னு ஓகேங்களா. மைலேஜ் VVI டெக்னாலஜி, அப்புறம் எவ்வளோ ஸ்பீட் வேணாலும் போகலாம் ஓகேங்களா. எவ்வளோ ஸ்பீட்னா 135 தான், அதுக்கு மேலே போகாது ஓகேங்களா. எவ்வளோ ஸ்பீட்னா 135 தான், அதுக்கு மேலே போகாது ஓகேங்களா. ஏன்னா ஃபுல்லி ஃபேர்டு பைக் ஓகேங்களா. MTல வந்து நேக்கட் வெர்ஷன் ஓகேங்களா. MTல வந்து ஓப்பனாக இருக்கும். அதனால உங்களால 110 120 மேலே போனீங்கன்னா வண்டி அலாய ஆரம்பிச்சிடும், கண்ட்ரோல் இருக்காது ஓகேங்களா. MTலையும் போகும், ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி நேக்கடு பைக், இப்போ நான் வச்சிருக்க ஸ்பெண்டர் நேக்கடு பைக், இதில் வந்து நீ குறிப்பிட்ட தூரம் 90 ஓகேங்களா 80 அதுக்குள்ளே நீங்க ஓட்ட முடியும். அதுக்கு மேலே போனால் விண்ட் பிளாஸ்ட் இல்லைங்களா. ஆனால் நேக்கடு இது ஃபுல் கேரிங் பைக்ல வந்து பார்த்தோன்னா அந்த விண்ட் பிளாஸ்ட்டை வந்து தவிர்த்துடலாம் ஓகேங்களா. விண்ட் பிளாஸ்ட் தவிர்த்துச்சுன்னா ஜாலியாக இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் தவிர்த்துச்சுன்னா அழகாக இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓட்டலாம் எவ்வளோ ஸ்பீட் ஆனாலும்.
கண்ட்ரோல் அதுல வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேற கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா நீங்க வந்து வண்டி வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹில் ஸ்டேஷன் வருதுன்னா அதுல படுக்க போட்டு நீங்க வளைச்சி ஓட்டணும்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க ஒரு மண்ணில் வந்து போறோம்னா அந்த மண்ணில் ஓட்டணும்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க ஒரு மண்ணில் வந்து போறோம்னா அந்த மண்ணில் வந்து வண்டி வந்து போகாது. உங்க வந்து ரியர் வீல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ரியர் வீல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ஒயின் ஷாப் இருக்குதா இந்த இடத்துல? ஆமா, ஆஹா, ஒயின் ஷாப் இருக்குது போல இருக்கு அந்த தெருவில். எல்லாம் கூட்டமாக வராங்க. சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகும் ரைட்டு. சின்ன பொண்ணு மாதிரியே இருக்குங்க. சின்ன பொண்ணு கல்யாணம் போல அதாவது இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் சொல்லுவாங்கல்ல, சின்ன பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு கல்யாணம் போலுது. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இருக்கிறது ரொம்ப ஃபியூச்சர் கொடுத்தாங்க சேஃப்டிங்க. நான் கோவாவில் போயிட்டு சிவன் கோயிலுக்கு வந்துருக்கேன். அந்த கோயிலுக்கு அந்த வந்து பீச் இருக்கு. ஓகேங்களா, இதான் ஒயின் ஷாப் போடுறது, அதான் கூட்டமாக வராங்க. பீச்சில் போயிட்டு லெஃப்ட் போனோமா ரைட்டு போனோம் தெரியலையே. ரைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்த்துக்கலாம். லெஃப்ட் போனால் எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல, ரைட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதான் பீச்சுக்கு போயிட்டு ஊர் வேலை அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, வேற லெவலு. அமேசான் அமர்தி மலை தான் நினைக்கிறேங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க. வேற லெவலில் இருக்குங்க ஃபீலு. வேற அப்டேட் பண்ணிட்டேன், 26.2 அப்டேட் பண்ணேன். இன்னைக்கு தான் வருஷன் அப்டேட் ஆச்சு, வருஷன் வந்துச்சு. ஓகேங்களா, சவுண்டு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. உண்மையாக வந்து ரொம்ப கஷ்டமாப்பா, ஒன்றுமே தெரிலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அந்த சிவன் கோயிலில் போயிட்டு என்ன ஆச்சுன்னா, போட்டோ எடுக்கலான்ட்டு உள்ள போயிட்டு மண்ணில் விட்டு வண்டி மூவ் பண்றேன், மூவ் ஆகல. என்னடா இது, பேக் வீல் மட்டும் மூவ் பண்ணா ஆஃப் ஆகுது மண்ணில் அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு திருவனா வண்டி செம்ம ஸ்பீடா போச்சுங்க. அது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எவ்வளவு யூஸ்ஃபுல் தெரியுங்களா? முன்னில் நீங்க வளைச்சு ஏற்றுனா அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் முக்கிய வேகமா தடுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கார்னிங் பேஸ் கேடிஎம்ல தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்கெங்க ஆர்என் போல கொடுக்குறாங்க. ஆர்என் போய் பைக்கே ரேட்டு வைக்கிறாங்க 2,30,000, 2,40,000, 2,50,000, விட்டா 3 லட்சம் தொட்டுரும் போல இருக்கு பைக் விலை. இப்போ வேற ஏற்ற போறாங்க ஜனவரில இருந்து. எம்பியோட வேலையும் ஏற்ற போறாங்க. நிறைய பேர் வாங்காம இருந்திருந்தாலே ரேட்டு குறைஞ்சிருங்க. வாங்கவே கூடாது வண்டி. வாங்காமலே இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா ரேட்டு, போனு, ஓகேங்களா, நகை எல்லாமே ரேட்டு குறைஞ்சிரும். தங்கம் வேலை இன்னைக்கு 1,00,000 கரெக்டா ₹1 கம்மி. 99,000க்கு ₹1 கம்மி. ஓகேங்களா, 99,000க்கு ₹1,000 கம்மி. வாங்காம இருந்தாலே ரேட்டு குறையும். வாங்க தான் ரேட்டு ஏறுது. ஓகேங்களா, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பணம் கொடுத்து வாங்க மக்கள் தயாராகிறாங்க. உடனே வாங்கி பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு வாங்குறாங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, எவ்வளவு அழகான இயற்கை பாருங்க எங்க ஊரு. இது வந்து ஏரி. எவ்வளவு அழகான இயற்கை பாருங்க எங்க ஊரு. இது வந்து ஏரி. மேல வந்து ஏரி இருக்கு. ஓகேங்களா, இது என்ன ஏரின்னு தெரியல, சிறுவாலை ஏரியா இல்ல சித்தேரி ஏரியா இல்ல தொரப்பாடி ஏரியான்னு தெரியல. எனக்கே மறந்துச்சுங்க. ரொம்ப நாள் அந்த பக்கம் வந்து ரொம்ப வருஷ கணக்குல இருக்குங்க. அதான் எனக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசைங்க. ஆல்ரெடி சின்ன பைக்கு கொடுத்துட்டேன், MT-15 கொடுத்துட்டேன், RM7 கொடுத்துட்டேன். இப்போ கடைசியா ஸ்பெண்டர்ல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின பைக் வந்து பார்த்தோன்னா ஸ்பெண்டர். ஓகேங்களா, ஸ்பெண்டர் இல்ல, இது ஹீரோ வந்து ஹீரோல எக்ஸ்பிளேட்டா ஏதோ ஒன்று வருங்க, எக்ஸ்ட்ரீம் ஹீரோல வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா, என்னை ஏமாத்தி விட்டுட்டாங்க, ஷோரூம்லேயே ஏமாத்திட்டாங்க. ஏன்னா மாடல் பார்க்காத நான் என்ன பண்ணேன், போன வருஷத்துக்கு மாடலு 2014 மாடலு 2016 வாங்கிட்டேன். ஓகேங்களா, ஏமாத்தி விட்டுட்டாங்க. 2 வருஷம் மாடல் ஏமாத்தி விட்டுட்டாங்க தெரியுங்களா. மாடல் மட்டும் மேனுஃபேக்சரிங் ஏமாத்தி விட்டுட்டாங்க. 2 வருஷம் மாடல் ஏமாத்தி விட்டுட்டாங்க தெரியுங்களா. மாடல் மட்டும் மேனுஃபேக்சரிங் மாற்றி ஏமாத்தி விட்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட நடக்குதுங்க. என்ன பண்றதுங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸல் வாங்கினேன் செகண்ட் ஹேண்ட்ல. ஓகேங்களா, ஸ்பெண்டரை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, என்னால் டிவி கட்ட முடியல, எக்ஸ்ட்ரீமை ஸ்பெண்டர்ன்றேன், எக்ஸ்ட்ரீமை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அப்போ நான் பஸ்ல கிளீனராக வேலை செஞ்சிருந்தேன். ஓகேங்களா, சென்னையில். அப்போ மாசத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டில் தான் இருக்கும் வண்டி. ஓகேங்களா, அப்பெல்லாம் வந்து வீடு கட்டல, இப்பதான் வீடு கட்டினாங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஒரு அழகா இருக்கு பாருங்க, மலை பாடி காமிக்கிற பாருங்க, பிரம்மாண்டமா இருக்குது. வாழைத்தோப்பு, மரம் சூப்பரா இருக்கு பாருங்க. தெரியுதா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுது.
எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அமர்தி மலைங்க, அமர்தி எவ்வளோ மலை மாதிரியே இருக்குது. ஃபோன் வந்துச்சுன்னா குடிக்குடின்னு ஓடணும். இப்போ வீம்பாச்சு 100 பெட்ரோலை போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு வீம்பாச்சு. தனிமையாக இருந்தால் தானோட சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உண்மையாக வந்து வேற லெவலில் இருக்கு லைஃப். தனிமையாக இருந்து பாருங்க, அதோட லைஃபே வேற. என்னங்க இங்கே ஏதோ இது வச்சுக்கிறாங்க, ஏரி மாதிரி கட்டிக்கிறாங்க. தண்ணி தானே ஏரியில தெரியலையே, ஏரி பார்த்துலாமா? ஏதோ இருக்கு இந்த இடத்துல தண்ணி மாதிரி ஏரி கட்டிக்கிறாங்க. ஏரி மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. போய் பார்த்துட்டு வந்துடும். நான் இருந்தால் நான் நம்ம ஊர் தாங்க, யாரு கேட்க போகிறான்? நம்ம ஊரில் நம்ம போகாம என்னன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா கோவிந்தா கோவிந்தாதான். யாருனாலும் விட்டு கொடுப்பாங்க, விடுங்க. நம்மளுக்கெல்லாம் உதவ மாட்டாங்களான்னா, நம்ம எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படிதான் ராபிடோ வரும்போது பஞ்சர் ஆயிடுச்சு, தள்ளியுமே வந்தேங்க, வண்டியை தள்ளியுமே வந்தேன். நான் ராபிடோ ஓடுறது அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? அவன் அப்போ ஐஃபோன் வச்சுருந்தேன் இல்லைங்களா, சூப்பராக இருக்குது இடம், ஒன்று வேற லெவலில் இருக்குது. அப்போ வந்து ரேபிடோ வச்சுருந்தோம்லாம் தெரியாது யாருக்குமே, ஓகேங்களா? வச்சிடாதடா, நான் என்னடா பண்ண போகிறேன் ஒன்று, நான் மேலே போக போகிறேன்டா, நீ வேணா வரக்கூடாது. ஏறுறாங்க, ஏறிட்டேங்க, ஏறிட்டேன். நான் குடிக்க போகிறேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க. மணி கரெக்டாக 1 மணிக்கு மேலே ஏறினுறேன். என்னடா தண்ணியே வேணும் மேலே. அடாடா நீரியா அடி பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா. தண்ணி இருக்குதுங்க, கொஞ்ச நாள் இருக்குது. அடி சரியாக இருக்குதுங்க, ஏரி வேற லெவலில் இருக்குதுங்க. மலை, எங்கள் ஊர் மலை பாருங்கள் எவ்வளோ அழகாகுது. அப்படியே மலை அதான் மாதிரி மலை அப்படியே கமிட்டிங் ஆகி அப்படியே வருது. அப்படியே மலை. நம்ம வண்டி அங்கே இருக்குதுப்பா, இருக்குங்களா? 2 வீலர் என்னை விட்டு போய் அங்கே வேடிக்கை பார்த்துன்னு இடம்னு கேட்க போகிறேன் என் பைக்காரன். அவனுக்கு எதனா ஒரு பேர் வைக்கிறாங்க. மாடுலாம் மேய்ச்சின்னுக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் மாடு ஆடு எல்லாம் மேய்ச்சின்னு தான் இருந்தேன் எங்கள் சொந்தக்கார வீட்டில், தாத்தா வீட்டில், ஓகேங்களா? தாத்தா வீட்டில் எல்லாம் மேய்ச்சின்னு தான் இருந்தேன். என்னன்னா இந்த வில்லேஜில் பாத்ரூம் இல்லை இல்லைங்களா, அதனால் எல்லாம் பப்ளிக் பிளேஸ்லேயே நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வில்லேஜெலாம் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? நானும் வில்லேஜ் போனதுலேருந்து அப்படி தான் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மீன்லாம் இருக்குங்க, கொக்குலாம் இருக்குது, மீன் இருக்குது பாருங்கள். இதுவும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கொக்கு காணுது, நாரை, மீன், மாடு, ஓகேங்களா? பாம்பு கூட இருக்கும், சொல்ல முடியாது, ஆழமாகவும் இருக்கும் கம்பல்சரி. ஆஹா நீர்க்கோழி எங்கே ஓடி நிற்கிறேன், ஓடினா மட்டும் ஒன்று விட்டுருவோமா? அது பாருங்கள் கொக்கு பறகுது பாருங்கள். வாவ், இயற்கையே இருக்காதானே, காற்றுக்கு முன்னாடி இருங்க. ஓமா நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னே தெரியலைங்களே, டியூட்டிக்கு போயிடலாம். ஆஹா, கீழே இறங்கிறதுக்கு வழியை காணுமே, எப்படி இறங்கப்பா? இதெல்லாம் ஏறி வந்தேன், எனக்கே மறந்துச்சுங்க. இறங்கும்போது பயமா நம்ம ஊர் இங்கே அனலாக தான் இருக்குது. விடுங்க, நம்ம ஊரில் யாருக்கு போகிறோம் நம்பி உயிர் இருந்தால் உயிர் தானே. இந்தியா இருக்குது நாளைக்கு போகுது வித்தியாசமாக ஏறுவோங்க. பாத்திரமா போய் வச்சிடலாங்க, வீடியோவில் தெரியுதாங்க. ஏரிக்காய் தண்ணி அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஏறிடலான்னு பார்க்குறேன். ஆமாம், பின்னாடி வராதா, அப்படியே கச்சிராதரா, ஏதோ ஒன்றாலும் பேசி கூட்டுக்குவாங்க கூட்டுக்குவா. ஆமாம் இன்னும் 3000 ரூபாய் இருக்குமோன்னு தெரியல. நம்ம இப்போ போவோமா? அப்டேட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பேட்ரி நல்லா நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவான்னு தெரில, பயப்புள்ள வேறு. சரி பண்ண மாட்டானா, சரி பண்ணுவானான்னு தெரில. தோணு பேசினே இருக்கிறான் பயப்புள்ள. டேய் பைக்கை போகலாமாடா குட்டி பையா, போகலாமா? உனக்கு பெட்ரோல், உனக்கு சாப்பாடு போகலான்னு ஃபீல் பண்ணாத. இப்போ போய் அண்ணங்கிட்ட 500 ரூபா காசு இருக்குது. என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேற? ஓ, ஸ்டாண்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆக மாட்டியா? சரிடா, தள்ளிட்டேன்டா. இப்போ போய் 500 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல் பண்ணுறோம். உலகத்தையே ஒரு சவுண்டு வச்சுட்டு வரோம்.
பேசாம நான் ஸ்பெண்டரை ரெடி பண்ணி லடாக் போயிடலாமான்னு பிளான் பண்றேங்க. நம்ம எதுக்கு இன்னொரு பைக் வாங்கணும்? அந்த பைக் வாங்குற காசுக்கு நம்ம ஸ்பெண்டரை ரெடி பண்ணி லடாக் போயிட்டு வந்துடலான்றேன். என்ன சொல்றது? அழகா ஜம்மு பர்சனலா பேசினது அதெல்லாம் இந்த கிளிப்ல இருக்கு. ஓகேங்களா? அவர் டெலிட் பண்ணிட்டாரு. அவரு என் மேல கோவப்படல, ஆனா நானும் அவர் மேல கோவப்படல. இப்போ கூட வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ போடலனாலாம் அவர்கிட்ட பேசல. அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி சொல்றது, ஏன்னா தப்பா நினைச்சுக்காங்களோன்ற பயத்துலதான். ஏன்னா நம்மளால வந்து அவங்க லைஃப் கிடக்கூடாதுங்க, அவ்வளவுதான் நம்மள பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வீடு ஊர்ல தான் நினைக்கிறேன். இந்த தெருவில் தான், ஆமா இந்த தெருவுல தான் நம்ம ஃப்ரெண்டு வீடு. அவர் ஆளை காணும், நேற்று தான் ஏர்போர்ட்ல பார்த்தேன். இந்த தெருவா அடுத்த தெருவான்னு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. வந்து என்ன பண்றது, நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் நடக்கணும் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் லடாக் போகலான்னு பிளான் பண்றேன். ஆனால் அம்மா விட்டுட்டு போக முடியாதுன்னு பார்க்குறேன், அவ்வளோ தூரம். ஓகேங்களா? அவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்டர் தாங்க வேணாம் முதல்ல, அதான் தெரில. ஓகேங்களா? 100 கிலோ நம்ம ஸ்பெண்டரை ரெடி பண்ணி லடாக் போயிட்டு வந்துடலான்றேன். என்ன சொல்றது? அழகா ஜம்மு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? ஆல்ரெடி என்னன்னா ஒரு கோப்ரோ கேமரா மட்டும் வாங்கணுங்க. மைக் இருக்கு, இந்த மைக்கை வச்சு வேணா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இன்னும் சவுண்டு தான் தெளிவாக கேட்க மாட்டேங்கிறான். நம்மளுக்கு எடிட்டிங் பண்ண தெரியாதுங்க, அதான் ஒரு பிரச்சனை. ஏதோ ஓரளவுக்கு எடிட்டிங் பண்ணுவேன், ஐஃபோன் இருந்தாலும் கொஞ்சமாவது எடிட்டிங் பண்ணுறேன். அது கூட இப்போ அவருக்கு ஃப்ரெண்டு அதை பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அவர் வாய்ஸ்லாம் கட் பண்ண சொல்லிட்டாரு. கட் பண்ண சொல்லி என் வீடியோ போட்டுருங்க அப்படின்னாரு. அவர் வாய்ஸை மட்டும் என்னால் தனியாக கட் பண்ண முடியல, அது எனக்கு கட் பண்ண தெரிலங்க. இப்போ நான் பேசுறது வருது, ஓகேங்களா? அவர் பேசுறது போடணும்ல, அவர் பேசுறது போடலன்னா அந்த வீடியோ எடுத்ததுக்கான அர்த்தமே இல்லை. ஓகேங்களா? அந்த வீடியோ எடுத்ததுக்கான அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ ஓகேங்களா எடுத்தேன். ஆனால் என்னன்னா அவர் வேணான்ட்டாரு. சரி ரைட்டு, அவருக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு வழி காணுமே, எப்படி இறங்கப்பா இதெல்லாம் ஏறி வந்தேன், எனக்கே மறந்துச்சு. இறங்கும் போதே பயமாகுது, ஆனால் சைக்கிள் பைக்கே வந்துடும். கடவுளே என்னை காப்பாற்று. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டா கூட வரமாட்டேன். அதை கூட ஃப்ளாட்டு போட்டுக்கிறாங்க, நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது. என்னன்னா இந்த ஏரி ரொம்பிச்சுன்னா வீட்டுக்கெல்லாம் வந்துடும் கண்டிப்பாக. அவ்வளோ தூரம் வராது, ஏரி ரொம்பனா பார்க்கலாம். ஓகேங்களா? ஏரி ரொம்பனா பார்க்கலாம். இதுக்குதான் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை வேணும் அப்படின்றையும் அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேங்க நான் ஏரிக்கு போகலான்றது. அதனால அக்கா பர்மிஷன் கொடுத்தாங்க. காலில் மண்ணெல்லாம் ஏறிச்சு, கால் சறுக்கி விட்டுச்சு. நல்லா இருக்குங்க. மைக்கை எகிரிங்கன்னா வீணு வந்துட்டு போகிற அதுதான் உடஞ்சிட்டு இருக்கு வேறு. பயமாக இருக்குது. எவ்வளோ ஃப்ளாட்டுன்னு தெரில. காசு இருந்தாலும் வாங்கி போட்டு வைக்கலாம், காசு இல்லை. நம்ம வாழ்க்கையே காசு இல்லாமல் தான் போயிடுது. காசு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். காசு சம்பாதிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுன்னா இன்னைக்கு கோடீஸ்வரன் சேர்த்து வச்சுருந்தோன்னா இன்னைக்கு பல கோடிக்கு அதிபடுறாரு. நானும் பல கோடிக்கு அதிபன். தனியாகவே விளாக் பண்ணுவோங்க நாங்கள்லாம். யார் என்ன கோயில் இருக்குது? விநாயகர் கோயிலா? தண்ணி டேங்க் அழகாக இருக்குது, மாடு மேயுது, எல்லாம் விவசாயம் நிலம் தான் போடுவீங்க. இந்த கரும்பு, கலக்காய், மாங்காய், வந்து கணபதி நகராமே எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோதான் சதுரடி தெரில, 1000 ரூபா 2000 ரூபான்னு தெரில. அது பனி இல்லாத போது வந்து எடுக்கணும். சூப்பராக இது பாருங்க, மழை உண்மையாக வேற லெவல் காட்டுற பாருங்க, நீங்களே பாருங்க, ஷாக் ஆகிடுங்க. ஃபாகு பனி இல்லாத போது வந்து எடுத்திங்கன்னா வீடியோ நல்லா வரும். ஓகேங்களா? அந்த சினிமாட்டிக்லாம் சூப்பராக இருக்கும். ஃபாகு பனி இல்லாத போது எடுக்கணும், சரியாக இருக்கும் மழை. மரம் தெரியுது, அந்த பக்கம் மரம் இல்லாமல் வந்துச்சு, இந்த பக்கம் மரம் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வச்சிருவோமா? போதும். நம்ம ஃபாலோவர்ஸ் வராங்களா முன்னாடி? நம்மளுக்கு தான் பேசவே வராதுங்களே, அவங்க கிட்ட போய் என்ன பேசுறது?
சூப்பராக இருக்குங்க மலை. நீங்கள் திருப்பதி மலையை பார்த்த மாதிரி இருக்குது அந்த மலையை பார்க்கும்போது. வேற லெவலில் இருக்குது. நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாதுன்னு பார்க்குறேன் அவ்வளோ தூரம். ஓகேங்களா, அவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்டர் தாங்க வேணாம் முதல்ல. அதான் தெரில. ஓகேங்களா, 100 கிலோமீட்டர்னா ஓகே, 3000 கிலோமீட்டர்னும் போது யோசிக்கணும் இல்லைங்களா. அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க வண்டி. இவனே போதுங்க, பவர்ஃபுல்லாக தாங்க இருக்காங்க. 90 ஸ்பீடு 100 ஸ்பீடு போகிறாங்க, போதுங்க. இதுவே நம்மளுக்கு மைலேஜும் ஆச்சு. கம்ஃபர்டபுள் என்னன்னா, சீட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். சீட்டு கொஞ்சம் பெருசாக இல்லாதனால கம்ஃபர்டபுளாக இல்லை. பாருங்க அமர்தி மலை எப்படி இது பாருங்க. வேற ஃப்ளாட்டு போட்டாங்க லக்ஷ்மி நகராம, வேற லெவலில் இருக்குங்க. ஐயோ ஐயோ, சூப்பராக விடுறாங்க. வெறும் காடாக இருந்துச்சு இந்த இடம்லாம். நீ வில்லேஜ் மாதிரியா இருக்குது, சிட்டி மாதிரி இருக்குது. வேற லெவலில் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து அந்த சாகு பனி இல்லாமல் வரும்போது வந்து எடுக்கணும். ஓகேங்களா, அது பாருங்க, சாகு பனி இல்லாத போது வந்து எடுக்கணும். சூப்பராக இது பாருங்க மலை. உண்மையாக வேற லெவல். முதல்ல பார்த்தேன். ஓகேங்களா, அப்புறம் மான் பார்த்தேன், அப்புறம் அணில் பார்த்தேன், குரங்கு பார்த்தேன், ஆமை, அப்புறம் வந்து மயில். ஓகேங்களா, வேற என்னென்னலாம் பார்த்தேன் ஞாபகம் இல்லைங்க. அவ்வளோதான், சின்ன சின்ன அனிமல்ஸ் தான், ரொம்ப பெரிய அனிமல்ஸ்லாம் கிடையாது. ஜூ ரேஞ்சுக்கெல்லாம் நம்மள ஆகலாம் நினைக்க முடியாது. ஓகேங்களா, ஜூ பார்க்க அளவுக்குலாம் நம்ம அமர்ஜியை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போ என்ன அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியலங்க. உள்ள வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க அமர்ஜிக்குள்ள. அது யாரும் வந்துமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, தண்ணி அதிகமாக வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கார் ஏதோ இருக்குதுங்க இங்கே. இந்த தெருவுக்குள்ள தாங்க இருக்குது. என் ஃப்ரெண்டு வீடு மறந்துட்டேங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த தெரு தாங்க, இதே தெரு தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சா இந்த பக்கம் வந்து, அதான் மறந்துவிட்டேன். பெட்ரோலே போடாம வந்துட்டேன். போயிட்டு வந்துடுவானோன்னு தெரியல பயப்புள்ள. காலையெல்லாம் வாரிட்டு வரேன். 200 பெட்ரோல் 100 போட்டால் கூட சுற்றின்னு வரேன். என்ன மைலேஜ் நல்லா வராங்க, ஒரு 50 வரான் போதும். ஓகேங்களா, மைலேஜ் நல்லா வராங்க, ஒரு 50 வரான் போதும். ஓகேங்களா, நம்ம ஸ்பீடாக ஒன்றும் அந்த அளவுக்கு ஓட்ட போகிறது இல்லை. 40 50. ஏன்னா வந்து டியூட்டி இருந்தால் தான் ஒரு 60 70 இருபதுன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா அது கூட ஓட்ட போகிறது இல்லை. எனக்கு 60 போகிறதே 100ல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 80ல் போகிறது கூட அப்படிதான் இருக்குது. ஓகேங்களா, ஏதோ ஆழமாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லா வீடியோவும் எடுத்து போடணும், எல்லாத்தையும் மெமரிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசைங்க, ரொம்ப நாள் ஆசைங்க. இப்போதான் ஓரளவுக்கு ஏதோ பேச கற்றுனுக்கிறேன். என்னெல்லாம் பேசவே மாட்டேங்க. ஏதாவது போன கோவா வீடியோவில் கூட பாருங்க, ரொம்ப அந்த அளவுக்கு பேசி கூட நிறைய வீடியோ போட்டிருக்க மாட்டேன், கிளிப்பு கூட. ஓகேங்களா, கோவா வீடியோ கூட அவ்வளோ வீடியோ வந்து பேசி போட்டிருக்க மாட்டேன். என்னன்னா திருவண்ணாமலைக்கு போய் சிவனை பார்க்காம வந்ததே ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. சிவனை பார்க்க முடியல. அதுதான் மதியமே கிளம்பிட்டு இல்லை காலைல கிளம்பிட்டு இருந்தோம் சிவனை பார்க்கறது இருந்தா. ஓகேங்களா, காலைல இல்லை மதியம் கிளம்பிருந்தோம். கிளம்பாதனால என்ன மலையை பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மலையை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிலாம் இல்லைங்க, ஏதோ ஓரளவுக்கு செலிபிரிட்டி. நம்ம செலிபிரிட்டின்னா முதல்ல நம்ம சொல்லிக்கூடாது. நான் ஒரு சாதாரண டிரைவர், அவ்வளோதான். ஓகேங்களா, பார்க்குறவங்க எப்படி வேணா எடுத்துக்கணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம செலிபிரிட்டின்னு நம்மளே சொல்லக்கூடாது. ஓகேங்களா, எப்படின்னா உதவி பண்ணணும்னு ஆசை இருக்குதுங்க. நம்மளுக்கு முதல்ல கடன்லாம் அடையணும், அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, ஓகேங்களா, நம்மளால முடியாத அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு கீழே விழுந்தா கூட போய் தூக்கி விடணுமே தவிர அவரை தூக்கி விடாம வேடி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான் நம்ம கேரக்டர். எல்லாரும் வேணுங்க, யாரும் வேணாம்லாம் சொல்ல. ஓகேங்களா, ஆனா என்னன்னா நம்ம மேலதான் நிறைய பேர் கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, ஒன்னா பார்த்து ஜாலியாகிற அப்படின்னு. ஓகேங்களா, அதுக்குதான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, அதுக்குதான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப காத்தடிக்கிறதுனால பேசுறது கேட்காது. கண்டிப்பா கொஞ்சம் சவுண்டு ஏற்றிட்டேன்னா, இதில் சவுண்டு மைக் சவுண்டு கொடுத்துக்கிறாங்க, நம்ம பேசுறது ஏற்றிக்கலாம் இவ்வளோ நாளும். இதுக்கப்புறம் மைக்கு, ஆஹா பேட்ரி இல்லை, பேட்ரிலாம் 4% இருக்குது. எப்படியும் சாயங்காலம் வரலாம் வரும். தம்பி பயப்புள்ள வீட்டில் போட்டது சார்ஜ், ஃபுல் சார்ஜ். அந்த இது டப்பா வீட்டிலே விட்டு வந்துட்டேங்க, மைக் போடுற டப்பா வீட்டிலே விட்டு வந்துட்டேன். என்னது அரசு மேல்நிலை பள்ளியா, சூப்பராக கட்டிக்கிறாங்க ஸ்கூலுக்கு. அமர்த்தி 14 கிலோமீட்டர் இருக்குதுங்க. எல்லாம் அமர்த்திக்கு போகிறாங்க பொழுது, வேற லெவலு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அமர்த்திக்கு போய். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்தி மலை மேலே இதெல்லாம் இருக்குது, என்ன சொல்றது, அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அனிமல்ஸ்லாம் இப்போ இல்லை ரீசெண்டாக
நான் போகும்போது லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் என்ன பார்த்தேன்னா முதல்ல பார்த்தேன். கிளம்பாதனால என்ன கூட்டமாக இருக்குன்னு தெரியல. காலையில் கிளம்பியிருந்தா இல்லை மதியம் கிளம்பியிருந்தா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பஸ்ஸு டைம் கிராமம் வில்லேஜ் இருந்தால் பஸ்ஸு டைமுக்கு தான் வரும், அதனால வெயிட் பண்ணுறாங்க போல. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஊர். விவசாயம்லாம் பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றிருக்காங்க, விவசாயம் பண்ணிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எங்கள் ஊர்லேயே இருக்கிறேன் நான். அப்படியே ஜாலியாக இருக்குது. பட்டாசு பட்டாசு டமால் டுங்கில் டெத் ஆகிட்டு போல இருக்கு. ரைட்டு, டெத்து போகுதுங்க, டெத்து போகுது. யாரோ இறந்துட்டாங்க போல இது. போகிறேண்ணா இருந்தா என் வண்டி சூரிய வச்சு போகணும், என் வண்டி சூரிய வச்சு போகணும். ஏதோ டெத் ஆகிட்டு இருக்குதுங்க. யாரோ இறந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளை ப்ரே பண்ணிப்போம், நல்லபடியாக சாந்தி அடையணும் ஆத்மா. ஓகேங்களா, ப்ரே பண்ணிப்போம். எல்லா கடவுளையும் கூப்பிட்டு வச்சுப்போம், எதனா ஒரு கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். விநாயகர், இயேசு, அல்லா, பெருமாள், சிவன் எல்லாமே ஒரே தெய்வம் தான். நம்ம தான் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, எல்லாமே ஒரே மதம், எம்மதமும் சம்மதம். அஜித் சார் வீட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு சிம்பிளாக போட்டிருப்பாரு. அவர் வீட்டுக்கு வெளியில் கல் மாதிரி கட் பண்ணி என் வீடியோவில் இருக்கும். அப்படின்னா உங்க ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் அஜித் சார் கிளிப்புன்னு பாருங்க. அவர் வீட்டை வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பேன். உங்களுக்கு டைம் வந்தால் போய் பாருங்க. ஓகேங்களா, என் யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. எனக்கு அடியில் நிறைய வீடியோ இருக்குங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் லாஸ்ட் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2022-21 லாஸ்ட் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2022-21 20. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் வீடியோலாம் கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா என் காமெடி வீடியோலாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் போய் பாருங்க. அஜித் சார் வீட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ், அப்புறம் இந்து, அப்புறம் முஸ்லீம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்து, அப்புறம் ஜீசஸ், அப்புறம் முஸ்லீம். ஓகேங்களா, அதாவது 3 மதமும் ஒரே மதம் தான் அப்படின்னு அவர் எம்மதத்துக்கும் சம்மதம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா, அது சூப்பராக பண்ணியிருப்பாரு அவர் வீட்டு வெளியில. எல்லா மதமும் அவங்க தாங்க, நம்ம தான் பிரிச்சு பார்த்துக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். வேற அவங்க வேற இவங்க வேற அப்படின்னு பிரிச்சு, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் மனுஷன், அவ்வளோதான். மனுஷன் அவ்வளோதான். நீ வேற நான் வேற எல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே மதம். இங்க 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்றீங்களா? ஆமா, இருக்கலாம். ஒன்று பணக்கார லைஃப், இன்னொன்று மிடில் கிளாஸ் லைஃப். மலையெல்லாம் காணும், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுக்கிறாங்க. அந்த மலைக்கு அந்த பக்கம் தாங்க கோயில், மலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டுக்கிறாங்க. ஓஹோ, சாரி, புது சீன வேலையில மலையே இருக்காது போலகுது. அதுக்கான உதாரணமே இதுதான் போலகுது. R1 இருக்குங்க, V4. ஆமா, வருஷன் 4. இங்க இருந்த மலையை தூக்கிட்டாங்க. இருக்குங்களான்னு தெரியல, இருன்னு காட்டுறோம் பாருங்க, நீங்களே ஷாக் ஆகிடுங்க. என்னடா இன்னொருத்த மலையை காணுன்றீங்க அப்படின்னு. வடிவேல் சார் கிணத்த காணுன்ற மாதிரி பாருங்க, மலையை காணும் பாத்துங்க. மலையில பாதியை காணும், வெட்டி எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குவாரி எடுக்கிறாங்க. குவாரி ஜல்லி மிஷின் போது, எல்லாம் ஜல்லி மிஷின் போய் ஜல்லி அரிசி, அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ரூப் ஜல்லி எல்லாம் போடுறாங்க பாருங்க, அதுதான் அது. ஓகேங்களா, அப்புறம் கிரானைட்டு, அது எல்லாம் கட் பண்ணி எது தேவையோ அது எதுக்கு எடுத்துப்பாங்க. டைல்ஸு, மொசக்கல். ஓகேங்களா, எது தேவையோ அது எதுக்கு எடுத்துப்பாங்க. எல்லாருமே அப்படின்றீங்களா? ஆமா, இருக்கலாம். ஒன்று பணக்கார லைஃப், இன்னொன்று மிடில் கிளாஸ் லைஃப். பணம் இருக்கிறவங்க பார்த்தா மதிக்கிறாங்க, பணம் இல்லாதவங்க பார்த்தா மிதிக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன பண்றது? வாழ்க்கையில பணம் வந்ததுலேருந்து ஒருத்தர்கிட்ட பேசுறதே விருப்பம் இல்லைங்க. எங்க வீட்லயே இருக்குங்க, எங்க அம்மா கிட்ட நான் சரியா பேசுறது இல்லை, எங்க அப்பா கிட்ட சுத்தமா பேசுறது இல்லை. என்ன வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? எது கேட்டாலும் கோவம், வெறுப்பு, சண்டை, டிப்ரெஷன். ஓகேங்களா, பணம். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பணம். நீ என்ன எனக்கு செஞ்சேன், நான் உனக்கு என்ன செஞ்சேன், இப்படிதான் போயிட்டு இருக்கு. 6 கிலோமீட்டருங்க அமர்தி. இந்த பக்கமா லெஃப்ட்ல போனா கண்ணமங்கலம், ஸ்ட்ரைட்டா போனா அமர்தி. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்ணமங்கலம் போக போறோம். சாரி, கன்னியம்பாடி போறோம். கன்னியம்பாடி போயிட்டு அதுக்கப்புறம் அமர்தி வர போறோம். ஏன்டா வினோத் அப்படின்னா, அந்த பக்கம் போகும். ஓகேங்களா, இங்க ஒரு மலை மேல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போறோம்.
மலை மேலே ஒரு ஓகேங்களா, இங்கே ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் வந்து அமர்திக்கு போகலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே டியூட்டி வந்துச்சுன்னா அமர்தி கேன்சல். இன்னொரு நாள் தான் அமர்தி. ஓகேங்களா, இன்னொரு நாள் தான் அமர்திக்கு போக போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே ஆரம்பிச்சு வச்சுலாம் வீடியோலாம் ஃபோட்டோலாம் போட்டுறோம். அடி ஃப்ளாட்டு போட்டுக்கிறாங்க. இனியா நகர், இனியா நகர், உங்கள் கனவு இல்லம். அவ்வளோ ஒருத்தவங்க வீடு கட்டுக்கிறாங்க பயங்கரமா, பீஸ்ஃபுல்லா, வேற லெவல். நல்லா இருக்குங்க பிளேஸ். உண்மையா அப்படியே ஜில்லுன்னு பாருங்க. சாமந்தி பாருங்க, ஐயா ஐயா, சாமந்தி சூப்பரா இருந்துருக்குங்க. எடுத்துங்களான்னு தெரியல வீடியோல. வேற லெவல். வாழை மரங்குது, பப்ளி மரங்குது. ஓகேங்களா, சாமந்தியே அந்த மலைக்கு தான் போறோம். என்னடா மலையெல்லாம் காணும், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு. அதனாலே யார் வீட்டையும் போறது இல்லைங்க. வேணாங்க, யார் வீடும் வேணாம். நம்ம வீடு இருக்குது. ஓகேங்களா, அவங்கள எங்க அப்பா வீட்டை விட்டு போனா அவங்க கம்முன்னு போயிடுவாங்க. இதெல்லாம் பத்தி நம்ம ஃபீல்லாம் பண்ண விடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க முடியலையா போய் நேர வேண்டியதான். போகணும்னு நினைச்சுட்டா போய் தானே ஆகணும். போக முடியாதுல்ல, யாரையும் வீட்டு பிடிச்சி வைக்க முடியாது இல்லைங்களா. ஓகேங்களா, கடன் இருக்கிறவங்க கடன் ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ராஜா வீட்டுக்கு வந்து இது மாதிரி ஜாலியா சுற்றின்னு இருப்பேன். ஓகேங்களா, என் இஷ்டம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொந்தக்கார வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க, நம்மளை அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க பொண்ணு இதை செஞ்சாங்கப்பா, அதை செஞ்சாங்கப்பா, எங்க பசங்க இதை செஞ்சாங்கப்பா, அதை செஞ்சாங்கப்பா சொல்ல போறான். அவங்க பசங்க செய்வாங்க. என்னப்பா தள்ளாடி நோண்டுறாரு சரகா ரைட்டு. அவங்க பசங்க அவங்களுக்கு செய்யறாங்க, நம்ம பசங்க நம்மளுக்கு செய்ய போறாங்க. ஓகேங்களா, இதுல ரைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்ட், இதுல ரைட்டு தான் போகணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வந்து கூட்டம். எல்லாருமே பாஸ் ஆகணும்னு ஆசை தான் எனக்கும். என்ன பண்றது, நம்ம கிட்ட யாரும் பாசமா இருக்க மாட்டாங்களே. நம்ம கிட்ட எல்லாம் வெறுப்பு தான் காட்டுறாங்க. நம்ம கிட்ட எல்லாம் வெறுப்பு, சண்டை, கோவம். ஓகேவா, நான் யாருக்கிட்டையும் பேச தெரியலங்க. நமக்கே சரியாகுது டைம். என்ன பேசி என்ன வரப்போகுது, பேசினா மட்டும் என்ன சொல்ல போறாங்க. அவங்க கதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க, நம்ம கதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண போறதில்ல. ஷேர் பண்றதுல எனக்கு வேலை எதுவும் கட் பண்ணிட்டு போடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொந்தக்கார வீட்டுக்கு போனா நம்ம வீட்டுல சோறு தான் அங்கேயே இருக்குது. ஆனா நம்மள மேல இருந்து கீழே ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. எதுக்கு அப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தா, நான் எங்க வேணா வேலைக்கு போனேன், ஆனா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போது நீ வேலைக்கு போயிட்டாங்கன்னா எங்க வீட்டுக்கு வராதப்பா. ஓகேவா, இன்னொரு ரீசன் பார்த்தா நம்ம மிடில் கிளாஸ். ஓகேங்களா, அவங்க பணக்காரங்க. நம்மளால அவங்களுக்கு வந்து எதனா நோய் வந்துருமோ பாக்குறாங்க. ஓகேங்களா, அதனால யாரும் வந்துட்டுங்க. கீழே அரசம் போட்டு இதுல அமர்த்தி ரூட்டு போதுங்க. 9 கிலோமீட்டர். பணப்பூங்கா, பார்வதி வென்றம், கீழ்பட்டா. கரெக்ட். ரொம்ப நாள் ஆகுது. ரோடு பெருசாக விடுறாங்களே. லாஸ்ட் டைம் ஆரம்பத்தில் வரும்போது சின்ன ரோடு ஆயிடுச்சு. காவா பெருசாகிட்டு இருக்கு, ரோடு பெருசாகல. காவா தூர் வரைகிறாங்க ரயிலுக்குள்ள. இங்கேயும் ஒரு வீண் ஷாப் இருக்குது. நானும் ஃப்ரெண்டும் இல்லை ஞாபகம் இருக்குது. ஆனா நீ குடிப்பறா, நான் குடிக்க மாட்டேங்க. ஒரே டைம் சாப்பிட்ருக்கேன். சரக்கு தண்ணி எல்லாம் சாப்பிட்ருக்கேன். எல்லாம் விட்டேன். ஓகேங்களா, மலை எப்படி இது பாருங்க. ஐயா சூப்பராக இருக்குங்க. மலைக்கு நடுவில் தான் கோயில் இருக்கு. ஞாபகம் இருக்குது. மலைக்கு மேலே இப்போ அலோடு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மலைக்கு மேலே அலோட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னது யோசி ஒரு சர்ச்சா இது. சர்ச்சை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறாங்க. மலை மேலே அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. நம்ம யாருக்கும் போக தேவையில்லை. நம்மளுக்கு வந்து சோறு 3 வேலை ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். மிஞ்சி போனா வீட்டுல சாப்பிட்றோம். கடவுள் நல்லா கை காலை கொடுத்துருக்காரு, வேலை கொடுத்துக்கிறாரு. முடிஞ்சா நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இல்லையா 20 வேலையை வந்துட்டு போய் சேர்ந்துடலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஆல்ரெடி என்ன சொல்றது, கண்ணு பீஸ் போயிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் கூடி சீக்கிரம் என்னென்ன பீஸ் போக தெரில. ஓகேங்களா, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அடுத்தது அதான் இப்போ இந்த கண் டொனேஷன் பண்ணுவான்னு இருக்காங்க. டொனேஷன் வந்து எப்படி சொல்றது, டொனேஷன் வந்து எழுதி வச்சிடலாங்க. ஓகேங்களா, சாரி டோனர். நம்மளோட எல்லா உறுப்பையும் வந்து டோனர் பண்ணிடலாம். அதான் கண்ணு, ஹார்ட்டு, முடிஞ்சா கிட்னி, லிவரு. ஓகேங்களா, சரியா இது குளிச்சுன்னு இருக்கிறாங்களான்னு தெரியல. தண்ணி
பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். அப்பாடி மழை பெஞ்ச தண்ணிங்க அமர்தியிலேருந்து வந்துட்டு இருக்கு போகுது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆண்டு பாருங்க மழை எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக இதில் டிராக்டர் வருது. டிராக்டர் எல்லா உறுப்பையும் டோனர் பண்ணிடலாம். அதான் கண்ணு, ஆட்டு, முடிஞ்சா கிட்னி, லிவரு, ஓகேங்களா அப்படின்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு சரியா, ஓகேங்களா. அதெல்லாம் டொனேட் பண்ணிடலாம், ஓகேங்களா. பாருங்க மழை சாமியை வேற லெவலில் இது மழை. ஐயோ இந்த மாதிரி மழை எப்படி உருவாயிருக்கும் எனக்கே தெரிலங்க. இதுதான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. நான் இப்படிப்பட்ட மலைக்கு இப்பதான் பாக்குறேன்ற மாதிரி இருக்குது. இன்னும் வேற லெவல்ல இருக்கு. கரெக்ட். இந்த புத்திக்கு மேல தான் லாஸ்ட் டைம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தேன். ஆனா வீடியோ எடுக்கல, போட்டோ மட்டும் தான் எடுத்தேன். அது போட்டோ இன்ஸ்டால இருக்கும், கொஞ்சம் ஆரம் போய் வச்சு எடுத்துக்கலாம். வேற லெவல்ல இருக்கு. இங்கதான் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போறோம். அந்த கோயிலுக்கு இப்போ அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஓகேங்களா. அந்த கோயில் எப்படி போறதுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆற்றுல தண்ணி போகுது. அமர்தி ஆற்றுலேருந்து தண்ணி வருது. செம்மையா போகுதுங்க தண்ணி. வாவ் சூப்பரா இருக்கு. ஃபோன் கேட்க போறாடு இவங்க பேசிட்டு வரலாம்டா. குட்டி பையா ஊந்துற போடுறாங்க பாருங்க. அவன் தனியா போயிருக்கிறான் பாருங்க, தெரிஞ்சுங்களா. தனியா போயிருக்கான். வண்டி வர பார்த்து கிராஸ் ஆகணும். இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி. ஐயோ இந்த இடத்துல ஆழம் இல்லைங்க, தெரிஞ்சுங்களா. இந்த இடத்துலலாம் ஆழம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஆழம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது ஃபுல்லாக ஆழம் இருக்கும். தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஆழம் இருக்கும். கோயில் அந்த இடத்துல இது பாருங்க, சரியா இருக்கும். அந்த கல் மட்டும் எப்படிங்க தண்ணியாக நிற்குது? வேற மாதிரி இருக்குங்க அந்த கல். மைக்கோட சொல்றீங்க மைக்கோட சொல்றீங்க போகுது. போய் எடுத்துக்க வேண்டியதான். போட்டுறாங்க. இன்சூரன்ஸ் 22,000 செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1000 ரூபா காட்டணும். மறுபடியும் 1000 ரூபா. தண்ணி அங்கே மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போடணும். மீன் பிடிக்கலாம். அங்கே மட்டும் தண்ணி போட்டால் இங்கே அது அங்கே எல்லாத்துக்கும் எல்லா அமர்த்தியிலேருந்து தான் வருதுங்க. நேராக கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அமர்திக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி. அதுக்கு முன்னாடி அமர்திக்கு போகிறதுக்கு முன்னாடி டியூட்டி வந்துச்சுன்னா டியூட்டி கிளம்பிடுவோம், ஓகேங்களா. அப்புறம் அமர்திக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி. அதுக்கு முன்னாடி அமர்திக்கு போகிறதுக்கு முன்னாடி டியூட்டி வந்துச்சுன்னா டியூட்டி கிளம்பிடுவோம், ஓகேங்களா. இதெல்லாம் ஏற்கனவே வந்துங்க. ஆனால் அப்போலாம் ஐஃபோன் கிடையாதுங்க எனக்கு, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஐஃபோனு. நல்லா விட்டுட்டேங்க. தேவைலாம் விட்டுட்டேன். அம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சு, சுகர் எனக்கு. ஐஃபோனு, R15 எல்லாம் கடன், ஓகேங்களா. எல்லாமே ஒரே நேரத்தில் அடி மேலே அடி. எங்கள் அம்மாவுக்கு எப்படி சொல்கிறது, சிஎம்சியில் சேர்த்து சுகருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது, ஓகேங்களா. அது எனக்கு கண் ஆப்ரேஷனு 6 மாதம் வேலைக்கு போகல, ஓகேங்களா. 6 மாதம் 3 மாதம் வேலைக்கு போகல. எனக்கு கண் ஆப்ரேஷனு எல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. எல்லாமே இது பண்ண முடியாது. இது ஒரு கோயில். அம்மா நான் பிரகாசமாகறம்மா. ஆலமரம் சூப்பராக இருக்குங்க. இப்படி போயிட்டு வந்துடுவேன். சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்க. இந்த இடத்துலலாம் வந்திருக்கேங்க. ஆலமரத்தாங்கெல்லாம் சாமந்தி பூலாம் வந்திருக்கேங்க. ஆலமரத்தாங்கெல்லாம்
சாமந்தி பூவா அது? சாமத்தில வரேன் சாமந்தி பூ தரேன்ற மாதிரி சரியாகுதுங்க. வாவ், சுடுகாடுங்க அது. பரவாயில்ல, என்ன பேய் அடிக்க போதானா நைட்ல வந்து. ஆஹா, ஓமத்தழை பூங்க. ஓமத்தழை பூ மேலே ரோடு போகுதுங்களே, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு 8. ஓகேங்களா. ஊமத்தழை பூ, அந்த ஊமத்தழை பூ சாப்பிட்டோன்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுவாங்க. இன்னும் வேற லெவலில் இருக்குதுங்க கோயில். ஐயா ஐயா ஐயா, ரொம்ப நாள் ஆகுதுங்க கோயிலுக்கு வந்து. இப்போதான் வரேன் நான். கோயிலுக்கு மேலெலாம் போனதில்லை, கோயிலுக்கும் உள்ளே போனதில்லை. பாருங்க மதுரை மலை மாதிரியே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இருங்க இப்படி காட்டுறேன். இப்போ பாருங்க வேற லெவலில் இருக்கும் கோயிலையும் மலையும் பாருங்க. ஐயா ஐயா, சும்மா வேற லெவல். அம்மனை பாருங்க, அங்க பாருங்க பிரகாசமாகறாங்க. அப்பா அடி அம்மா, இங்க ஒரு அம்மன் ஜொலிக்கிறாங்க, அங்க ஒரு அம்மன் ஜொலிக்கிறாங்க. தெரியுதுங்களா? இருங்க, கேமரால தெரிய மாட்டேங்குது. அம்மனை ஜூம் பண்ணா உடையிறாங்க, அம்மனையும் உடையிறாங்க. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிட்டு எடுத்து. அம்மா வேற லெவலில் இருக்குது அம்மா. நீ யார் தொல்லையும் வேணான்னு வந்து சைலண்டாக இப்படி உக்காந்துட்டு இருக்கிறம்மா. உன்ன மாதிரியே இருந்துடலாம்மா, நிம்மதியாக இருக்கும். அம்மா அம்மா சூப்பராகிறம்மா. உன்னை நான் கண்ணு வச்சிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா. ஆனால் கேமரா உடையுது, கேமரா உடையுதுங்க. சரியாகுதுங்க மூளை. இதுனா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க போலது. அங்கேனா இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. அங்கேயும் எதுவும் இருக்குதுங்க, போய் பார்ப்போம். ஆஹா, லைட்டு மினுக்குதுங்க, நடந்தே போயிடும். கரெக்டு. ஐயோ, வண்டி எப்படியா விட்டுரும், ஓரமாக போயிட்டு. அம்மா நான் ஒரு அட்டனன்ஸை போட்டு செப்பல் வேற போட்டுருக்காங்க, வேற யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. எதனா தப்பு பண்ணிட்டா போகவே போட்டாத, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அடி பிரகாசமாக இருக்காங்க அம்மா. இன்னும் வந்து சூப்பராக இருக்காங்க அம்மன், அச்சை அம்மன். ஓகேங்களா, லைட்டு போட்டுருக்காங்க பாருங்க மேலே, சூப்பராக இருக்கிறாங்க. பின்னாடி பாருங்க, மலைக்கு பின்னாடி ஒரு கல் ஒரு நிற்குது பாருங்க, வேற லெவலில் நிற்குதுங்க. பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கு. நம்ம ஃபோட்டோ எடுத்து யாரும் இல்லைமா, அதே மாதிரி கோயிலில் மொபைல் வச்சுருக்கோம், நானும் எடுத்துக்கிறேன். கற்பூரம் எடுத்து மாயனா கற்பூரம் தெரியாது. வண்டிக்கு வச்சுக்கோங்க. ஹெல்மெட்டை வச்சுன்னு ஒரு கையில் மைக்கை பூச்சின்னு வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் போடுது. வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் போடுது. அப்படி சூப்பராக இருக்காங்க அம்மன். ஒரு எல்லா வீடியோ எடுத்தேன். நானே போகிறேன், யாராக இருக்காங்க. இது அந்த கோயிலுக்கு கோயில் உள்ள அலோவ் பண்ணல போல இருக்குங்க. கோயில் மூடிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 மணி தான் திறப்பாங்க, அதனால சாப்பிட்டு இருக்கிறாங்க. நாமளே போட்டு வைக்கிறாங்க. கோயில் கோயில் மூடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, கோயில் மூடிட்டு இருக்கிறாங்க.
வந்து கருவறையிலையும் அம்மன் இருக்காங்க, மேலேயும் அம்மன் இருக்காங்க, கோயில் மூடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம பேர் எனக்கு தெரியலங்க, இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. கோயில் சுற்றி சுற்றி அம்மனே இருக்காங்க, சுற்றி அம்மன். போட்டு வரக்கூடாது, அதாவது வெளியிலாம் போட்டு வர இவர் தான் நம்ம வந்து ஊரை காப்பாற்று. கோயில் இதில் வந்து புத்த அம்மன் ஆனால் வந்து நாகத்தம்மன் மாதிரி பாம்பு வந்து அப்படி மேலேயே அப்படி போய் இப்படி வந்து சிலை வந்து அடி வாங்கிட்டேன். அடி வாங்கிட்டேன். உண்மையான அருவாவா இல்லை இல்லைங்க, இதை வந்து செஞ்சுருக்காங்க, அருவா மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஒரு அருவா பண்ணிட்டு ஆச்சு அருவாடா அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. மலைக்கு போய் பாருங்க, அது போய் காட்டும் பஸ் ஸ்டாப்பு. வாவ், அது போய் மலைக்கு போய் பாருங்க, அது போய் காட்டும் பஸ் ஸ்டாப்பு. வாவ், அது போதுங்களா, டிங் டிங் ஹார்ன் வர அடிக்கிறாங்க. போயிடுச்சு பஸ், அது ஒரு பஸ் தெரியல. நம்ம வந்து இப்போ நைட் எடுத்துன்னு போவோமா, ஹெல்மெட்டோட போவோமா மேலே கோயில் உள்ள மேலே போனோமோ. மலைக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் மலைக்கு நடுவில் தான் இருக்குது கோயில். சாவி எங்கடா, இன்னொரு சாவி மலைக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. அடி பிளேஸு அங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அடி ஐயனார் அம்மன் கோயில், அம்மன் பாருங்க சும்மா அப்போஸ் எப்படி இருக்காங்க பாருங்க, பச்சை அம்மனுங்க. இந்த கோயிலில் தான் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டார். அம்மா வரட்டம்மா, டாட்டாம்மா, பாய்மா, சாப்பிட்டு தூங்கும்மா, எதுவுமே வாங்கி வந்து கொடுக்காம போகிற இடம்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அது மேலே தான் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து போனோம். போக விட்றாங்களா, கோயில் மூடிட்டாங்களா இல்லை திறந்துருக்கான்னு தெரிலங்க. ஓகேங்களா, கோயில் மூடிட்டாங்களா இல்லை திறந்துருக்கான்னு தெரில. இங்கே வந்து இப்படி வீடியோ வைக்கிறதோட இப்படி வைக்கிறது சூப்பராக இருக்குது. அதை விட வீடியோ கையில் பிடிச்சி சூப்பராக இருக்குது. அதை விட வீடியோ கையில் பிடிச்சின்னு ஓட்டினா நல்லாயிருக்கும். கையில் பிடிச்சின்னு ஓட்டினோம்னா நம்ம ஹெல்மெட்டை கட்டணும், அப்புறம் மைக்கை வந்து தனியாக கட்டணும். கோயில் திறந்துருக்கான்னு தெரிலங்க. இது உள்ளதாங்க கோயில் இருக்குது.
நான் ஃபஸ்ட் டைம் வரேன், எனக்கே தெரியல ரூட்டு எந்த பக்கம் போகணும்னு. ஏன்னா மணி 2 மணி ஆகுது. கோயிலில் ஆள் இருப்பாங்களா திறந்துருப்பாங்களான்னு தெரில. கோயில் திறந்துருக்குமான்னு தெரியலையே. சரியா இருக்குதுங்க கோயில். அப்பா மலைக்கு நடுவில் இருக்குதுங்க கோயில். உண்மை இதெல்லாம் ரியலான உருவம் இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அப்பா இங்க வந்து அங்கேயும் பச்சை மரம். ஓகே ஆமாங்க, படி மேலே போகுது. மேலே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இங்கே சாப்பாடுலாம் போடுறாங்க, சித்தரு சாப்பாடுலாம் போடுறாங்க. கோயில் அலோவ் பண்ணலையா மூட்டாங்களான்னு தெரியல. இது மைக் இருக்கு. சரி கோயில் மைக்கில் கேட்குதான்னு தெரியல. மைக் எத்தனை இடத்துக்கு தான் அப்படி வந்தேன். மைக் ஓகேங்களா. மைக் ஒன்று மாட்டினேன். ஃபஸ்ட் டைம் வரேன்னா ஒரு பதட்டமாக இருக்குதுங்க. மைக் ஒன்று மாட்டினேன். ஒரு மைக் அதில் இருக்குது, ஆனில் இருக்குது. ஒரு மைக் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வரேன்னா சும்மா பதட்டமாக இருக்குது.
வாவ், வேற லெவலில் இருக்குங்க. மாங்காய் மரம், சாமந்தி பாருங்க. வா, அது சரியாக இருக்குதுங்க. சாமந்தி சாமந்தி தானே? ஆமாங்க, சாமந்தி தாங்க. இங்கே என்ன இருக்குது? பட்டை, தேவிக்கனி, பத்மக்கனி, சிங்கக்கனி, அஜகனி, வண்ணக்கனி, சுமதி கன்னி, எல்லாம் அவங்க கன்னி தேவை. கன்னி அதான் அம்மன். இவங்களும் ஒரு அம்மன் தாங்க. இவங்களும் அம்மன் தான். ரொம்ப அழகாக இருக்குங்க. அமைதியாக இடம், சூப்பராக இருக்குது. வா, இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் எப்படிங்க உருவாச்சு? இதுதான் யோசனையாக இருக்குது. ஒரு மலைக்கு நடுவில் எப்படிங்க உருவாச்சு? இதுதான் யோசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க இடம். வா, இதான் வந்து போகிறதுக்கான வழி போலுங்க. 1 2 3 4 5 போட்டிருக்காங்க. ஆதி பச்சையம்மன் ஆலயத்தின் பிறந்த இடத்திற்கு செல்லும் வழி. அவங்க இங்கே தான் பிறந்திருக்காங்களாம். ஆதி பச்சையம்மன் ஆலயம். ஓகேங்களா? ஆதி பச்சையம்மன் கோவில். வா, இங்கே வந்து மதியம் வந்தோன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக போனாங்க. சூப்பராக இருக்கிறாங்க. வேற லெவலில் இருக்குது. நீங்கள் எதுவும் மலேசியா முருகன் கோயில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க. பாடி அதான் அம்மன் கோயில் கீழே. இங்கே தான் வந்து அம்மன் வந்து பாருங்க, சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆஞ்சநேயர்லாம் இருக்காருங்க. அவர் வேலையை அவர் காட்டிகிட்டு இருக்காரு. வா, சூப்பராக இருக்குதுங்க. பார்த்துங்க. வா, சூப்பராக இருக்குது. ஐயோ, நம்ம ஊரில் எப்படிப்பட்ட ஒரு கோயிலா? பிரம்மாண்டமாக இருக்குது. ஆஹா, நான் மட்டும்தான் இங்கே எடுத்துன்னு போயிட்டுருக்கேன்னா ரைட்டா? நீங்கள் நடத்துகிற நோட்டு உங்களை வேறு நிற்க மாட்டேங்குங்க. இப்படி இருக்கலாம்னா இப்படி இருக்கலாமா? நாங்கள் போயிட்டு நடந்து விடும். வேறு லெவலில் இருக்குங்க. கேமரா எப்படி வச்சுருக்கோமோ இது ஒரு ரெக்கார்டாகவும் போயிட போதுங்க. பயமாக இருக்குது. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே எடுத்துட்டேன். சூப்பராக வச்சுருக்கோமோ இது ஒரு ரெக்கார்டாகவும் போயிட போதுங்க. பயமாக இருக்குது. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. இப்படிப்பட்ட இடம் இன்றைக்கி தான் வர ஃபஸ்ட் டைம். வாங்க, அதில் மரம் வந்துருக்கு பாருங்க. சூப்பராக ஆலமரமும் அரச மரமாக தெரியல. இன்னும் மலேசியா ஸ்டில்லும் காற்றடிக்குதுங்க. ஆஹா, சூப்பராக இருக்குங்க. ஐயா ஐயா, வேற லெவலில் வந்து நடுவில் அழகாக படிக்கட்டு கட்டி அழகாக அம்மன் கோயில் போயிட்டு இருக்குப்பா. சரியாக இருக்குங்க. அடி இப்படி ஒரு இடம் இப்போ தான் பார்க்குறேன். வேற லெவலில் இருக்குங்க. பிரகாசமாக அடி. ஆஞ்சநேயரா என்னங்க அப்படி இப்படி இறங்கிச்சா? ஓ, இதுதான் கோயில் இருக்குங்க. பிரகாசமாக அடி. ஆஞ்சநேயரா என்னங்க அப்படி இப்படி இறங்கிச்சா? ஓ, இதுதான் கோயிலுக்கு போகிற வழியுமா? குரங்கு இருக்குங்க. மேலே வந்து குரங்கு இருக்குது. ஓகேங்களா? மேலே குரங்கு இருக்குது. அப்படி ஏறி இப்படி இறங்கிடுது. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க இந்த வண்டியிலுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அம்மன் மேலே வச்சுக்கிறாங்க. மேலே போகக்கூடாது நம்ம. இதோட நின்று அது பாருங்க, அம்மனை பார்த்துங்க. ஓகேங்களா? இவங்க தான் வந்து இந்த அம்மன் வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இப்போ வளர்ந்து இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? அம்மா தாயே, எல்லோரும் நல்லா இருக்கணும் தாயே. அதுலேருந்து ஊற்று வரும் இல்லைங்களா? மழை பெஞ்சா அதுலேருந்து ஊற்று வர இருந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? அம்மன் வந்து இருங்க, சரியாக தெரில. ஓகேங்களா? அம்மன் இது வந்து ஓகேங்களா? அம்மா தாயே, எல்லோரும் நல்லா இருக்கணும் தாயே. அதுலேருந்து ஊற்று வரும் இல்லைங்களா? மழை பெஞ்சா அதுலேருந்து ஊற்று வர இருந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? அம்மன் வந்து இருங்க, சரியாக தெரில. ஓகேங்களா? அம்மன் இது வந்து அம்மன். மேலே ஒரு அம்மன் இருக்காங்க பாருங்க. பூ வச்சு மறைச்சிட்ருக்காங்க. சாமந்தி பார்த்ததுக்கு ஒரு வேலு. ஓகேங்களா?
சூப்பராக இருக்கிறாங்க. பச்சையம்மன், ஆதி பச்சையம்மன் பிறந்த இடம். ஓகேங்களா, இங்கே தான் பிறந்திருக்காங்க அம்மன். பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம ஏறி வந்தோம். ஓகேங்களா, அதே சூப்பராக காத்தடிக்குது, ஜில்லுன்னு காத்தடிக்குது. இந்த பக்கம் போகிறது எக்ஸிட்டு. உண்டியில் கேஷ் போட்டுடலாமா? உடனே எடுத்துக்கிறேன் நான். எதுவும் வாங்கிட்டு வரலங்க அம்மனுக்கு. இது மட்டும் எடுத்துகிட்டு வரல, எதுவும் வாங்கிட்டு வரலைங்களா, அதனால் வேறு என்ன பண்ணுறது. ஏன்னா நானே வீடியோ எடுத்துக்கிறேங்க. போகலாங்களா? அவ்வளோதான். ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ. எல்லாரும் வந்து ஆதி அம்மனை பாருங்கள். ஆதி பச்சை அம்மன். ஓகேங்களா, மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அம்மன் தரிசனம் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா, எல்லாரும் வந்து மேலே பாருங்கள். இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கிக்கணும். ஓகேங்களா, எனக்கு பின்னாடி பக்கம் ஏறி இறங்கிக்கணும். சூப்பராக உருவாயிருக்கு. இது வந்து ரொம்ப பழமையான கோயில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வேலூரில் வந்து பார்க்குறேன். வேலூரில் வந்து கீழே அரசம்பட்டு அமர்திப்பூர் ரோட்டில் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து இந்த கோயிலுக்கு வரலாம். கன்னியாகுமரியிலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் 6 கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கீழே ஒரு கோயில் இருக்குது, அதுவும் பச்சையம்மன் கோயில் தான். இது அதுக்கு அடுத்தது மரம் மேலே இருக்குது பச்சையம்மன் கோயில். போகலாம். செம்மையாக இருக்குது இந்த கோயில், வேறு லெவலு. இந்த மலைலாம் எப்படி இருக்குது பாருங்க. ஆஹா, எங்கள் இன்சல் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக செம்மையாக இருக்குதுங்க மலை. கொஞ்ச நேரம் உட்காருங்களா, நல்லா இருக்குங்க, உண்மையாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க. என்ன பாருங்கள், உட்காரத்துக்கு இடம் கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்தால் உட்காரலாம் பொழுது. ஓகேங்களா, எப்படி ரியலாக வந்து 2 மலைக்கு நடுவில் கேப் விட்டு அழகாக வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க அம்மன். ரியலாக வந்து உருவாகிருக்கு பாருங்க, அதான் பெரிய விஷயமே. ரியலாக வந்து 2 மலைக்கு நடுவில் கேப் வந்து ரியலாக உருவாகிடுது. அங்கே ஒரு மைக் போட்டிருக்காங்க அம்மனுக்கோசம், ஒரு லைட் வச்சுருக்காங்க, ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஓகேங்களா, உண்டியலுக்கும் சேஃப்டி, அம்மனுக்கும் சேஃப்டி. ஓகேங்களா, கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இந்த ஒயர்லாம் அதில் போகுது. ஓகேங்களா, அதில் கண்காணிச்சிட்டு அங்கே ஒரு லைட் இருக்குது, ஒரு லைட் வச்சுருக்காங்க, ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஓகேங்களா, உண்டியலுக்கும் சேஃப்டி, அம்மனுக்கும் சேஃப்டி. ஓகேங்களா, கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இந்த ஒயர்லாம் அதில் போகுது. ஓகேங்களா, அதில் கண்காணிச்சிட்டு அங்கே ஒரு லைட் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே ரியலாக இயற்கை காற்று வந்து அப்படியே இயற்கை காற்று வந்து அடிக்குது. மழை பெஞ்சா அப்படியே நனையும். ஓகேங்களா, உண்மையாக வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அமைதியாக இருக்குது. நம்ம போவோமா? சூப்பராக இருக்குங்க. கோயில் போயிட்டு கீழே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. அடி வேறு லெவலில் இருக்குது. என்ன இது சாமி? இது ஆஞ்சநேயரா? ஹனுமான் தான் நினைக்கிறேன். ஹனுமான் மாதிரியே இருக்காரு. கடவுளே, எல்லாம் நல்லா இருக்கும் கடவுளே. இங்கே ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பெல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மலைக்கு நடுவில் அழகாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ காத்தடிக்குது பாருங்க. அப்படியே சுற்றி மலை தான், இங்கே மலை அங்கே மலை. ஓகேங்களா, அப்படியே அழகாக இருக்குது பாருங்க மலை. அங்கே மலை அங்கே மலை, அப்படியே மலைங்களா, அப்படியே அழகாக இருக்குது பாருங்க மலை. அங்கே மலை அங்கே மலை, அப்படியே மலை. அப்படியே மலை மலையாக போக வேண்டியதான். மலை சூப்பராக இருக்குங்க மலை. ஆஹா, கேமரா வந்துடுறது. இங்கே வந்து உட்கார்றதுக்கு இடம் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கீழே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஆமாம், கீழே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, வேலை கிடைக்காதவங்க கல் வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க, வீட்டில் எதனா பிரச்சனைனா அது சால்வ் ஆகிறதுக்கு கல் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்மளும் கல் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வைக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கல் எடுத்து நம்ம அடுக்கக்கூடாது, தப்பு.
ஆஹா ஜெய் அஞ்சுமணி ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏதோ உடனே யாரோ ஏறிட்டா இருப்பான் மேலே. நான் கூட கடிக்கிட்டு தான் வர ஆரம்பிச்சிட்டேன். ஆமாண்ணா, விகே ஆர்பிஎஸ். ஆமாம், கோயில் மட்டும். கோயில் எல்லாமே ட்ராவலிங் மட்டும். கம்மி தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதான் போயிட்டு வரேன் ப்ரோ. அதான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எடுத்துகிட்டு அப்படி வந்துடுறேன். ஆமாண்ணா, விகே ஆர்பிஎஸ். ஆமாம், கோயில் மட்டும். கோயில் எல்லாமே ட்ராவலிங் மட்டும். கம்மி தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதான் போயிட்டு வரேன் ப்ரோ. அதான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எடுத்துகிட்டு அப்படி வந்துடுறேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். சூப்பராக இருக்கு பாருங்க. ஈசன் சொல்லிட்டாங்க, ஈஸ்வரர் தான். தண்ணி